அப்படிங்கறதும் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுநாதன், இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு கேள்வியிலேருந்து இந்த தங்கம் விலைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். சிறு குறு தொழில் முனைவோருக்கான எதிர்பார்ப்பு என்னங்கிறத செய்தியாளர் சொல்ல நீங்க கேட்டிருக்க கூடும். அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன தேவைப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? வணக்கம் காயத்ரி. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி அந்த பார்வையில நண்பர் சோமவள்ளியப்பன் பேசினார். ஒரு 5 அடி உயரம் இருப்பவர் 4 அடி உயரம் இருப்பவருடன் கம்பேர் செய்தால் தான் உயரமானவன் என்று எடுத்துக்கொள்வார். இதே 6 அடி உயரம் உள்ளவருடன் கம்பேர் செய்தால் தான் குறைவு என்று எடுக்க வேண்டும். நான் யாரிடமும் இந்தியாவை கம்பேர் செய்ய விரும்பவில்லை. இன்றைக்கு நாட்டிலே நிலைமை என்ன கொஞ்சம் பார்ப்போம். நானும் ஒரு 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 100 பொருளாதார மேதைகளினுடைய வீடியோவை பார்த்து இன்புட்ஸை எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஒரு சாமானியனாக பேசுறேன். அடுத்தது நான் தொழில் முனைபவனாக பேசுவேன். இப்போ எதெல்லாம் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது? அதிகரிப்பது வியப்பல்ல, ஆனால் தொட முடியாத தூரத்திலே தீர்க்க முடியாத தூரத்திற்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை அப்படின்றது தினம் தினம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்ஸ் டெரரிசம் என்று சொல்லப்படுகிற வரி பயங்கரவாதம் இன்று அனைவரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. தொழிலை நன்றாக செய்தால் நோட்டீஸ் வருகிறது, தொழிலை நன்றாக செய்யாவிட்டால் நோட்டீஸ் வருகிறது. நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைபவனை காண்பது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை சாமானியர்களால் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. லிட்டிகேஷன்ஸ், அதாவது வழக்குகள், பொருளாதார வழக்குகள் கடந்த 3 ஆண்டுகளிலே 4 மடங்காக உயர்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடைவெளி, இம்போர்ட் அதிகமாக காணப்பட்டு எக்ஸ்போர்ட் குறைந்திருப்பதை பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 44% சிறு குறு தொழில்களும் 70% புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்த ஒரு தரவிலே 92% சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத தொழிலை செய்து வருவதாக வருத்தப்படுகின்றனர். வட்டி விகிதம் அதிகமாகிவிட்டது. பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகிவிட்டது. டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாயிருச்சு. நான் உங்ககிட்ட போன் பேசுவதற்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்து எனக்கு வார்னிங் வருது, இந்த மாதிரி கால் வந்தா பேசாதீங்கன்னு. எனக்கு வர்ற போன்ல 80% வெளிநாட்டிலிருந்து இந்த ஃப்ராடு கால் தான் வருது. நேற்றைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுக்கறாங்க, யாராவது உங்ககிட்ட நோட்டீஸ்னு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணா நம்பாதீங்கன்னு. எதை நம்புவது? இண்டிவிஜுவலுடைய கடன் அதிகமாயிருச்சு. எதிலிருந்து தெரிகிறது? நகை கடன் அதிகமாயிருச்சு, கிரெடிட் கார்டு கடன் அதிகமாயிருச்சு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. வாங்குபவர்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் அதிகமானது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மக்களை? வாழ்வதற்கு நம்பிக்கை குறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அடிப்படை காரணங்களை யோசிக்க வேண்டும். எது குறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது. டூரிஸ்ட் அரைவல் குறைந்திருக்கிறது. டிமாண்ட் குறைந்திருக்கிறது. லாபம் குறைந்திருக்கிறது. ஜிடிபியினுடைய growth குறைந்திருக்கிறது. பிஎம்ஐ இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது. பிசினஸ் growth கடந்த 14 மாதங்களிலே குறைந்திருக்கிறது. எக்ஸ்போர்ட் குறைந்திருக்கிறது. டாலர் ரிசர்வ் குறைந்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வரும் பொழுது சொன்னது என்ன? 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாடு ஒரு வரி என்று. இன்று நாம் வந்து இருக்கும் நிலை என்ன? ஒரு பொருள் பல வரி அப்படின்னு ஆயிட்டோம். ஒரு பாப்கார்ன் 3 வரிகள், ஒரு பன் 4 வரி சுமைகள்.
எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும், எப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும், யோசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் நிற்கும் இடம் நேற்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடு காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சுகர் கோட்டட் பில்லாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட் அவுட் ஆஃப் த வே என்ற வார்த்தையை 4 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக என்பிஏ குறைந்து விட்டதாக நண்பர் சொன்னார். ஏன் குறையாது? 12 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டால் என்பிஏ ஏன் குறையாது? சிறு குறு தொழிலாளர்களை, தொழில் முனைபவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் பேர் அபாயகரமான வட்டிகளை சுமத்தி அவர்களிடமிருந்து வட்டியை வசூலித்து விட்டால் ஏன் என்பிஏ குறையாது? இதுதான் தேவையா இந்த நாட்டிற்கு? நேற்றைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார், பாத்தீங்களா? 2 செக்டரை இந்தியா முன்னெடுத்தது. ஒரு செக்டர் இ வெஹிக்கிள்ஸ், மின் சாதன கார்கள். இரண்டாவது செக்டர் சோலார் எனர்ஜி. இந்த 2 செக்டரிலுமே கிட்டத்தட்ட 80% இம்போர்ட்டை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த நிலை மாற வேண்டும் சொல்றாரு. நான் இன்னொரு காணொளியை பார்க்கிறேன். அதுல சைனாலிருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலப்பொருட்களையும் மின் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனங்களையும் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் இனிமேல் அனுப்பக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக பார்க்கிறேன். அப்போ இந்தியா ஸ்தம்பித்து விடாதா? நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுகிறோம். நேற்று அமைச்சர் சொல்கிறார், நமது இந்தியாவிலே தயாராகக்கூடிய ஏஐ இன்னும் 6 மாதத்திலே நம்ம கொண்டு வந்துருவோம். சைனாலிருந்து வந்த டீப் சீக் இந்த மாதிரி சொல்லிவிட்டா வந்தார்கள். திடீரென்று வந்தார்கள். ஒரே நாளிலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய முதலீட்டிலே $600 பில்லியன் செதுக்கினார்கள். சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் 4 மடங்கு அதிகரித்ததை பார்க்கிறோம். இவர்கள் கொடுத்த சலுகையினால் தானே. அது பிஎல்ஐ ஸ்கீமாக இருக்கலாம், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக இருக்கலாம், அல்லது வரி தள்ளுபடியாக இருக்கலாம், வட்டி தள்ளுபடியாக இருக்கலாம், எதுவுனா இருக்கட்டும். அவர்களது லாபம் அதிகரித்து விட்டது. ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைத்து விட்டது. அப்போ நல்ல லாபத்தை ஈட்டு தங்களுடைய முதலீடுகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ கஷ்டப்படுறது நம்ம, அனுபவிப்பது வேறொருத்தரா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அரசு செய்ய வேண்டியது 2 தான். வேலை கொடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டும். இது 2ஐயும் செய்வதற்கு முதலிலே எடுக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள். வரக்கூடிய காலங்களிலே எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன். மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இப்போ இந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் நேத்தி கூட பிரதமர் விக்ஷித் பாரத் திட்டம் 2047 அதை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன? முதற்கட்ட பார்வை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின வள்ளியப்பன், அடுத்தது மிஸ்டர் ரகுநாதன், 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஒன்று, இவர் ஓரளவு பாசிட்டிவான இஷ்யூஸை பேசினார். ரகுநாதன் பேசும்போது ரியலாக பயமாகவே இருக்கு. அவர் பேசுகிறத கேட்ட உடனே என்ன எல்லாமே ஒரே மோசமாக போயிடுதா அப்படின்னு. ப்ராபப்ளி 1980s அது 90ஸ்லேருந்து நானும் வள்ளியப்பனும் தொலைக்காட்சிகளில் பட்ஜெட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போல்லாமும் கஷ்டம்தான் இருந்தது. இருந்தாலும் கூட ஸ்டில் வி ஆர் க்ரோயிங். நம்ம ஒரு எல்லாத்தையுமே என்னால் நெகட்டிவாக பார்க்க முடியலை. எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். தேர் ஆர் இஷ்யூஸ் விச் ஆர் டு பி. நானும் சொல்கிறேன், அவரோட விஷயம். அதாவது நீங்கள் முழுமையாக அவரது கேட்டிங்கன்னா நல்ல நண்பர் தான் அவர். பட் இருந்தாலும் கூட அவரோட பேசும்போது ஒன்று ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இந்தியா இருக்க மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் நமக்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் 3% மேலே இருக்காது. அது தான் நமக்கு எழுதி வச்ச ஸ்டாம்ப் போட்டு வச்சது அது. ஆனால் இப்போ ஒரு 6% அப்படிங்கிறது ஒரு டிக்னிஃபைட் டீசென்ட் க்ரோத் தான் நான் பார்க்கின்றேன். நாம் எதிர்பார்க்குறதுங்க வேறு. நீங்கள் இப்போ விக்ஷித் பாரத்ன்னு சொல்கிறீங்க. விக்ஷித் பாரத் இஸ் இம்பாசிபிள்.
அவர் 2047 கொண்டு வந்துடலாம் அப்படின்னா அது 8% நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் நீங்கள் க்ரோத்து காமிச்சால் ஒழிய இட் இஸ் நாட் பாசிபிள். நாம் போன வருஷம் நம்ம சொன்னதுங்கிறது 6.4. இப்போ இந்த வருஷம் இந்த கரண்ட் இந்த 2020 அதற்கு முன்பாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து விடலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்று 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சவரன் இன்று 61,960 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை காலமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வரக்கூடிய நிலையில் நேற்று அதிகரித்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனையாகிறது. தங்கம் விலை உயர்வு அப்படிங்கறதும் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுநாதன், இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு கேள்வியிலேருந்து இந்த தங்கம் விலைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். சிறு குறு தொழில் முனைவோருக்கான எதிர்பார்ப்பு என்னங்கிறத செய்தியாளர் சொல்ல நீங்க கேட்டிருக்க கூடும். அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன தேவைப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? வணக்கம் காயத்ரி. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி அந்த பார்வையில நண்பர் சோமவள்ளியப்பன் பேசினார். ஒரு 5 அடி உயரம் இருப்பவர் 4 அடி உயரம் இருப்பவருடன் கம்பேர் செய்தால் தான் உயரமானவன் என்று எடுத்துக்கொள்வார். இதே 6 அடி உயரம் உள்ளவருடன் கம்பேர் செய்தால் தான் குறைவு என்று எடுக்க வேண்டும். நான் யாரிடமும் இந்தியாவை கம்பேர் செய்ய விரும்பவில்லை. இன்றைக்கு நாட்டிலே நிலைமை என்ன கொஞ்சம் பார்ப்போம். நானும் ஒரு 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 100 பொருளாதார மேதைகளினுடைய வீடியோவை பார்த்து இன்புட்ஸை எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஒரு சாமானியனாக பேசுறேன். அடுத்தது நான் தொழில் முனைபவனாக பேசுவேன். இப்போ எதெல்லாம் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது? அதிகரிப்பது வியப்பல்ல, ஆனால் தொட முடியாத தூரத்திலே தீர்க்க முடியாத தூரத்திற்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை அப்படின்றது தினம் தினம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்ஸ் டெரரிசம் என்று சொல்லப்படுகிற வரி பயங்கரவாதம் இன்று அனைவரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. தொழிலை நன்றாக செய்தால் நோட்டீஸ் வருகிறது, தொழிலை நன்றாக செய்யாவிட்டால் நோட்டீஸ் வருகிறது. நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைபவனை காண்பது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை சாமானியர்களால் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. லிட்டிகேஷன்ஸ், அதாவது வழக்குகள், பொருளாதார வழக்குகள் கடந்த 3 ஆண்டுகளிலே 4 மடங்காக உயர்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடைவெளி, இம்போர்ட் அதிகமாக காணப்பட்டு எக்ஸ்போர்ட் குறைந்திருப்பதை பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 44% சிறு குறு தொழில்களும் 70% புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்த ஒரு தரவிலே 92% சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத தொழிலை செய்து வருவதாக வருத்தப்படுகின்றனர். வட்டி விகிதம் அதிகமாகிவிட்டது. பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகிவிட்டது. டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாயிருச்சு. நான் உங்ககிட்ட போன் பேசுவதற்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்து எனக்கு வார்னிங் வருது, இந்த மாதிரி கால் வந்தா பேசாதீங்கன்னு. எனக்கு வர்ற போன்ல 80% வெளிநாட்டிலிருந்து இந்த ஃப்ராடு கால் தான் வருது. நேற்றைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுக்கறாங்க, யாராவது உங்ககிட்ட நோட்டீஸ்னு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணா நம்பாதீங்கன்னு. எதை நம்புவது? இண்டிவிஜுவலுடைய கடன் அதிகமாயிருச்சு. எதிலிருந்து தெரிகிறது? நகை கடன் அதிகமாயிருச்சு, கிரெடிட் கார்டு கடன் அதிகமாயிருச்சு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. வாங்குபவர்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் அதிகமானது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மக்களை?
வாழ்வதற்கு நம்பிக்கை குறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அடிப்படை காரணங்களை யோசிக்க வேண்டும். எது குறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது. டூரிஸ்ட் அரைவல் குறைந்திருக்கிறது. டிமாண்ட் குறைந்திருக்கிறது. லாபம் குறைந்திருக்கிறது. ஜிடிபியினுடைய growth குறைந்திருக்கிறது. PMI இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது. பிசினஸ் growth கடந்த 14 மாதங்களிலே குறைந்திருக்கிறது. எக்ஸ்போர்ட் குறைந்திருக்கிறது. டாலர் ரிசர்வ் குறைந்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வரும் பொழுது சொன்னது என்ன? 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாடு ஒரு வரி என்று. இன்று நாம் வந்து இருக்கும் நிலை என்ன? ஒரு பொருள் பல வரி அப்படின்னு ஆயிட்டோம். ஒரு பாப்கார்ன் 3 வரிகள், ஒரு பன் 4 வரி சுமைகள். எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும்? எப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும்? யோசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் நிற்கும் இடம் நேற்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடு காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சுகர் கோட்டட் பில்லாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட் அவுட் ஆஃப் த வே என்ற வார்த்தையை 4 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக என்பிஏ குறைந்து விட்டதாக நண்பர் சொன்னார். ஏன் குறையாது? 12 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டால் என்பிஏ ஏன் குறையாது? சிறு குறு தொழிலாளர்களை, தொழில் முனைபவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் பேர் அபாயகரமான வட்டிகளை சுமர்த்தி அவர்களிடமிருந்து வட்டியை வசூலித்து விட்டால் ஏன் என்பிஏ குறையாது? இதுதான் தேவையா இந்த நாட்டிற்கு? நேற்றைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார், பாத்தீங்களா? 2 செக்டரை இந்தியா முன்னெடுத்தது. ஒரு செக்டர் இ வெஹிக்கிள்ஸ், மின் சாதன கார்கள். இரண்டாவது செக்டர் சோலார் எனர்ஜி. இந்த 2 செக்டரிலுமே கிட்டத்தட்ட 80% இம்போர்ட்டை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றாரு. இத நிலை மாற வேண்டும் சொல்றாரு. நான் இன்னொரு காணொளியை பார்க்கிறேன். அதுல சைனால இருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலப்பொருட்களையும் மின் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனங்களையும் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் இனிமேல் அனுப்பக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக பார்க்கிறேன். அப்போ இந்தியா ஸ்தம்பித்து விடாதா? நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுகிறோம். நேற்று அமைச்சர் சொல்கிறார், நமது இந்தியாவிலே தயாராகக்கூடிய ஏஐ இன்னும் 6 மாதத்திலே நம்ம கொண்டு வந்துருவோம். சைனால இருந்து வந்த டீப் சீக் இந்த மாதிரி சொல்லிவிட்டா வந்தார்கள். திடீரென்று வந்தார்கள். ஒரே நாளிலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய முதலீட்டிலே $600 பில்லியன் செதுக்கினார்கள். சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் 4 மடங்கு அதிகரித்ததை பார்க்கிறோம். இவர்கள் கொடுத்த சலுகையினால் தானே. அது PLI ஸ்கீமாக இருக்கலாம், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக இருக்கலாம், அல்லது வரி தள்ளுபடியாக இருக்கலாம், வட்டி தள்ளுபடியாக இருக்கலாம், எதுவுனா இருக்கட்டும். அவர்களது லாபம் அதிகரித்து விட்டது. ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைத்து விட்டது. அப்போ நல்ல லாபத்தை ஈட்டு தங்களுடைய முதலீடுகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ கஷ்டப்படுறது நம்ம, அனுபவிப்பது வேறொருத்தரா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அரசு செய்ய வேண்டியது 2 தான். வேலை கொடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டும். இது 2ஐயும் செய்வதற்கு முதலிலே எடுக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள். வரக்கூடிய காலங்களிலே எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன். மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இப்போ இந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் நேத்தி கூட பிரதமர் விக்ஷித் பாரத் திட்டம் 2047 அதை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன? முதற்கட்ட பார்வை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின வள்ளியப்பன், அடுத்தது மிஸ்டர் ரகுநாதன், 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஒன்று, இவர் ஓரளவு பாசிட்டிவான இஷ்யூஸை பேசினார். ரகுநாதன் பேசும்போது ரியலாக பயமாகவே இருக்கு. அவர் பேசுகிறத கேட்ட உடனே என்ன எல்லாமே ஒரே மோசமாக போயிடுதா அப்படின்னு. ப்ராபப்ளி
80s அந்த 90s நானும் வள்ளியப்பனும் தொலைக்காட்சிகளில் பட்ஜெட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போல்லாமும் கஷ்டம்தான் இருந்தது. இருந்தாலும் கூட ஸ்டில் வி ஆர் க்ரோயிங். நம்ம ஒரு எல்லாத்தையுமே என்னால் நெகட்டிவாக பார்க்க முடியலை. எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். தேர் ஆர் இஷ்யூஸ் விச் ஆர் டு பி. நானும் சொல்கிறேன், அவரோட விஷயம். அதாவது நீங்கள் முழுமையாக அவரது கேட்டிங்கன்னா நல்ல நண்பர் தான் அவர். பட் இருந்தாலும் கூட அவரோட பேசும்போது ஒன்று ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இந்தியா இருக்க மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் நமக்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் 3% மேலே இருக்காது. அது தான் நமக்கு எழுதி வச்ச ஸ்டாம்ப் போட்டு வச்சது அது. ஆனால் இப்போ ஒரு 6% அப்படிங்கிறது ஒரு டிக்னிஃபைட் டீசென்ட் க்ரோத் தான் நான் பார்க்கின்றேன். நாம் எதிர்பார்க்குறதுங்க வேறு. நீங்கள் இப்போ விக்ஷித் பாரத்ன்னு சொல்கிறீங்க. விக்ஷித் பாரத் இஸ் இம்பாசிபிள். அவர் 2047 கொண்டு வந்துடலாம் அப்படின்னா அது 8% நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் நீங்கள் க்ரோத்து காமிச்சால் ஒழிய இட் இஸ் நாட் பாசிபிள். அதற்கு முன்பாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து விடலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்று 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சவரன் இன்று 61,960 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை காலமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வரக்கூடிய நிலையில் நேற்று அதிகரித்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனையாகிறது. தங்கம் விலை உயர்வு அப்படிங்கறதும் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுநாதன், இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு கேள்வியிலேருந்து இந்த தங்கம் விலைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். சிறு குறு தொழில் முனைவோருக்கான எதிர்பார்ப்பு என்னங்கிறத செய்தியாளர் சொல்ல நீங்க கேட்டிருக்க கூடும். அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன தேவைப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? வணக்கம் காயத்ரி. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி அந்த பார்வையில நண்பர் சோமவள்ளியப்பன் பேசினார். ஒரு 5 அடி உயரம் இருப்பவர் 4 அடி உயரம் இருப்பவருடன் கம்பேர் செய்தால் தான் உயரமானவன் என்று எடுத்துக்கொள்வார். இதே 6 அடி உயரம் உள்ளவருடன் கம்பேர் செய்தால் தான் குறைவு என்று எடுக்க வேண்டும். நான் யாரிடமும் இந்தியாவை கம்பேர் செய்ய விரும்பவில்லை. இன்றைக்கு நாட்டிலே நிலைமை என்ன கொஞ்சம் பார்ப்போம். நானும் ஒரு 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 100 பொருளாதார மேதைகளினுடைய வீடியோவை பார்த்து இன்புட்ஸை எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஒரு சாமானியனாக பேசுறேன். அடுத்தது நான் தொழில் முனைபவனாக பேசுவேன். இப்போ எதெல்லாம் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது? அதிகரிப்பது வியப்பல்ல, ஆனால் தொட முடியாத தூரத்திலே தீர்க்க முடியாத தூரத்திற்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை அப்படின்றது தினம் தினம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்ஸ் டெரரிசம் என்று சொல்லப்படுகிற வரி பயங்கரவாதம் இன்று அனைவரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. தொழிலை நன்றாக செய்தால் நோட்டீஸ் வருகிறது, தொழிலை நன்றாக செய்யாவிட்டால் நோட்டீஸ் வருகிறது. நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைபவனை காண்பது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை சாமானியர்களால் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. லிட்டிகேஷன்ஸ், அதாவது வழக்குகள், பொருளாதார வழக்குகள் கடந்த 3 ஆண்டுகளிலே 4 மடங்காக உயர்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடைவெளி இம்போர்ட் அதிகமாக காணப்பட்டு எக்ஸ்போர்ட் குறைந்திருப்பதை பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 44% சிறு குறு தொழில்களும் 70% புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்த ஒரு தரவிலே 92% சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத தொழிலை செய்து வருவதாக வருத்தப்படுகின்றனர். வட்டி விகிதம் அதிகமாகிவிட்டது. பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகிவிட்டது.
டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாயிருச்சு. நான் உங்ககிட்ட போன் பேசுவதற்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்து எனக்கு வார்னிங் வருது, இந்த மாதிரி கால் வந்தா பேசாதீங்கன்னு. எனக்கு வர்ற போன்ல 80% வெளிநாட்டிலிருந்து இந்த ஃப்ராடு கால் தான் வருது. நேற்றைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுக்கறாங்க, யாராவது உங்ககிட்ட நோட்டீஸ்னு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணா நம்பாதீங்கன்னு. எதை நம்புவது? இண்டிவிஜுவலுடைய கடன் அதிகமாயிருச்சு. எதிலிருந்து தெரிகிறது? நகை கடன் அதிகமாயிருச்சு, கிரெடிட் கார்டு கடன் அதிகமாயிருச்சு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. வாங்குபவர்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் அதிகமானது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மக்களை? வாழ்வதற்கு நம்பிக்கை குறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அடிப்படை காரணங்களை யோசிக்க வேண்டும். எது குறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்திருக்கு, வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது, டூரிஸ்ட் அரைவல் குறைந்திருக்கிறது, டிமாண்ட் குறைந்திருக்கிறது, லாபம் குறைந்திருக்கிறது, ஜிடிபியினுடைய growth குறைந்திருக்கிறது, பிஎம்ஐ இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது, பிசினஸ் growth கடந்த 14 மாதங்களிலே குறைந்திருக்கிறது, எக்ஸ்போர்ட் குறைந்திருக்கிறது, டாலர் ரிசர்வ் குறைந்திருக்கிறது, ஷேர் மார்க்கெட் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வரும் பொழுது சொன்னது என்ன? 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாடு ஒரு வரி என்று. இன்று நாம் வந்து இருக்கும் நிலை என்ன? ஒரு பொருள் பல வரி அப்படின்னு ஆயிட்டோம். ஒரு பாப்கார்ன் 3 வரிகள், ஒரு பன் 4 வரி சுமைகள். எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும்? எப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும்? யோசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் நிற்கும் இடம் நேற்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடு காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சுகர் கோட்டட் பில்லாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட் அவுட் ஆஃப் த வே என்ற வார்த்தையை 4 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக என்பிஏ குறைந்து விட்டதாக நண்பர் சொன்னார். ஏன் குறையாது? 12 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டால் என்பிஏ ஏன் குறையாது? சிறு குறு தொழிலாளர்களை, தொழில் முனைபவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் பேர் அபாயகரமான வட்டிகளை சுமத்தி அவர்களிடமிருந்து வட்டியை வசூலித்து விட்டால் ஏன் என்பிஏ குறையாது? இதுதான் தேவையா இந்த நாட்டிற்கு? நேற்றைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார், பாத்தீங்களா? 2 செக்டரை இந்தியா முன்னெடுத்தது. ஒரு செக்டர் இ வெஹிக்கிள்ஸ், மின் சாதன கார்கள். இரண்டாவது செக்டர் சோலார் எனர்ஜி. இந்த 2 செக்டரிலுமே கிட்டத்தட்ட 80% இம்போர்ட்டை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றார். இத நிலை மாற வேண்டும் சொல்றார். நான் இன்னொரு காணொளியை பார்க்கிறேன். அதுல சைனால இருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலப்பொருட்களையும் மின் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனங்களையும் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் இனிமேல் அனுப்பக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக பார்க்கிறேன். அப்போ இந்தியா ஸ்தம்பித்து விடாதா? நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுகிறோம். நேற்று அமைச்சர் சொல்கிறார், நமது இந்தியாவிலே தயாராகக்கூடிய ஏஐ இன்னும் 6 மாதத்திலே நம்ம கொண்டு வந்துருவோம். சைனால இருந்து வந்த டீப் சீக் இந்த மாதிரி சொல்லிவிட்டா வந்தார்கள். திடீரென்று வந்தார்கள். ஒரே நாளிலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய முதலீட்டிலே $600 பில்லியன் செதுக்கினார்கள். சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் 4 மடங்கு அதிகரித்ததை பார்க்கிறோம். இவர்கள் கொடுத்த சலுகையினால் தானே. அது பிஎல்ஐ ஸ்கீமாக இருக்கலாம், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக இருக்கலாம், அல்லது வரி தள்ளுபடியாக இருக்கலாம், வட்டி தள்ளுபடியாக இருக்கலாம், எதுவுனா இருக்கட்டும். அவர்களது லாபம் அதிகரித்து விட்டது. ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைத்து விட்டது. அப்போ நல்ல லாபத்தை ஈட்டு தங்களுடைய முதலீடுகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்ப கஷ்டப்படுறது நம்ம, அனுபவிப்பது வேறொருத்தரா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அரசு செய்ய வேண்டியது 2 தான். வேலை கொடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டும். இது 2ஐயும் செய்வதற்கு முதலிலே எடுக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள்.
வரக்கூடிய காலங்களிலே எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன். மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இப்போ இந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் நேத்தி கூட பிரதமர் விக்ஷித் பாரத் திட்டம் 2047 அதை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன? முதற்கட்ட பார்வை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின வள்ளியப்பன், அடுத்தது மிஸ்டர் ரகுநாதன், ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஒன்று, இவர் ஓரளவு பாசிட்டிவான இஷ்யூஸை பேசினார். ரகுநாதன் பேசும்போது ரியலாக பயமாகவே இருக்கு. அவர் பேசுகிறத கேட்ட உடனே என்ன எல்லாமே ஒரே மோசமாக போயிடுதா அப்படின்னு. ப்ராபப்ளி 1980s அது 90sலேருந்து நானும் வள்ளியப்பனும் தொலைக்காட்சிகளில் பட்ஜெட்டை பற்றியெல்லாம் பேசின்னு இருக்கோம். அப்போல்லாமும் கஷ்டம்தான் இருந்தது. இருந்தாலும் கூட ஸ்டில் வி ஆர் க்ரோயிங். நம்ம ஒரு எல்லாத்தையுமே என்னால் நெகட்டிவாக பார்க்க முடியலை. எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். தேர் ஆர் இஷ்யூஸ் விச் ஆர் டு பி. நானும் சொல்கிறேன், அவரோட விஷயம். அதாவது நீங்கள் முழுமையாக அவரது கேட்டிங்கன்னா நல்ல நண்பர் தான் அவர். பட் இருந்தாலும் கூட அவருடைய பேசும்போது ஒன்று ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இந்தியா இருக்கா மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் நமக்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டு ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அது ஆனால் 3% மேலே இருக்காது. அது நமக்கு எழுதி வச்ச ஸ்டாம்ப் போட்டு வச்சது அது. ஆனால் இப்போ ஒரு 6% அப்படிங்கிறது ஒரு டிக்னிஃபைட் டீசென்ட் க்ரோத் தான் நான் பார்க்கின்றேன். நாம் எதிர்பார்க்குறதுங்கிறது வேறு. நீங்கள் இப்போ விக்ஷித் பாரத்ன்னு சொல்கிறீங்க. விக்ஷித் பாரத் இஸ் இம்பாசிபிள். அவர் 2047 கொண்டு வந்துடலாம் அப்படின்னா அது 8% நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் நீங்கள் க்ரோத்து காமிச்சால் ஒழிய இட் இஸ் நாட் பாசிபிள். அதற்கு முன்பாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து விடலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்று 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சவரன் இன்று 61,960 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை காலமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வரக்கூடிய நிலையில் நேற்று அதிகரித்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனையாகிறது. தங்கம் விலை உயர்வு அப்படிங்கறதும் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுநாதன், இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு கேள்வியிலேருந்து இந்த தங்கம் விலைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். சிறு குறு தொழில் முனைவோருக்கான எதிர்பார்ப்பு என்னங்கிறத செய்தியாளர் சொல்ல நீங்க கேட்டிருக்க கூடும். அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன தேவைப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? வணக்கம் காயத்ரி. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி அந்த பார்வையில நண்பர் சோமவள்ளியப்பன் பேசினார். ஒரு 5 அடி உயரம் இருப்பவர் 4 அடி உயரம் இருப்பவருடன் கம்பேர் செய்தால் தான் உயரமானவன் என்று எடுத்துக்கொள்வார். இதே 6 அடி உயரம் உள்ளவருடன் கம்பேர் செய்தால் தான் குறைவு என்று எடுக்க வேண்டும். நான் யாரிடமும் இந்தியாவை கம்பேர் செய்ய விரும்பவில்லை. இன்றைக்கு நாட்டிலே நிலைமை என்ன கொஞ்சம் பார்ப்போம். நானும் ஒரு 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 100 பொருளாதார மேதைகளினுடைய வீடியோவை பார்த்து இன்புட்ஸை எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஒரு சாமானியனாக பேசுறேன். அடுத்தது நான் தொழில் முனைபவனாக பேசுவேன். இப்போ எதெல்லாம் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது? அதிகரிப்பது வியப்பல்ல, ஆனால் தொட முடியாத தூரத்திலே தீர்க்க முடியாத தூரத்திற்கு அதிகரித்திருக்குன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை அப்படின்றது தினம் தினம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்ஸ் டெரரிசம் என்று சொல்லப்படுகிற வரி பயங்கரவாதம் இன்று அனைவரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. தொழிலை நன்றாக செய்தால் நோட்டீஸ் வருகிறது, தொழிலை நன்றாக செய்யாவிட்டால் நோட்டீஸ் வருகிறது. நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைபவனை காண்பது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை சாமானியர்களால் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது.
லிட்டிகேஷன்ஸ், அதாவது வழக்குகள், பொருளாதார வழக்குகள் கடந்த 3 ஆண்டுகளிலே 4 மடங்காக உயர்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடைவெளி, இம்போர்ட் அதிகமாக காணப்பட்டு எக்ஸ்போர்ட் குறைந்திருப்பதை பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 44% சிறு குறு தொழில்களும் 70% புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்த ஒரு தரவிலே 92% சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத தொழிலை செய்து வருவதாக வருத்தப்படுகின்றனர். வட்டி விகிதம் அதிகமாகிவிட்டது. பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகிவிட்டது. டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாயிருச்சு. நான் உங்ககிட்ட போன் பேசுவதற்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்து எனக்கு வார்னிங் வருது, இந்த மாதிரி கால் வந்தா பேசாதீங்கன்னு. எனக்கு வர்ற போன்ல 80% வெளிநாட்டில் இருந்து இந்த ஃப்ராடு கால் தான் வருது. நேற்றைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுக்கறாங்க, யாராவது உங்ககிட்ட நோட்டீஸ்னு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணா நம்பாதீங்கன்னு. எதை நம்புவது? இண்டிவிஜுவலுடைய கடன் அதிகமாயிருச்சு. எதிலிருந்து தெரிகிறது? நகை கடன் அதிகமாயிருச்சு, கிரெடிட் கார்டு கடன் அதிகமாயிருச்சு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. வாங்குபவர்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் அதிகமானது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மக்களை? வாழ்வதற்கு நம்பிக்கை குறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அடிப்படை காரணங்களை யோசிக்க வேண்டும். எது குறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது. டூரிஸ்ட் அரைவல் குறைந்திருக்கிறது. டிமாண்ட் குறைந்திருக்கிறது. லாபம் குறைந்திருக்கிறது. ஜிடிபியினுடைய growth குறைந்திருக்கிறது. பிஎம்ஐ இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது. பிசினஸ் growth கடந்த 14 மாதங்களிலே குறைந்திருக்கிறது. எக்ஸ்போர்ட் குறைந்திருக்கிறது. டாலர் ரிசர்வ் குறைந்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வரும் பொழுது சொன்னது என்ன? 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாடு ஒரு வரி என்று. இன்று நாம் வந்து இருக்கும் நிலை என்ன? ஒரு பொருள் பல வரி அப்படின்னு ஆயிட்டோம். ஒரு பாப்கார்ன் 3 வரிகள், ஒரு பன் 4 வரி சுமைகள். எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும்? எப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும்? யோசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் நிற்கும் இடம் நேற்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடு காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சுகர் கோட்டட் பில்லாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட் அவுட் ஆஃப் த வே என்ற வார்த்தையை 4 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக என்பிஏ குறைந்து விட்டதாக நண்பர் சொன்னார். ஏன் குறையாது? 12 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டால் என்பிஏ ஏன் குறையாது? சிறு குறு தொழிலாளர்களை, தொழில் முனைபவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் பேர் அபாயகரமான வட்டிகளை சுமத்தி அவர்களிடமிருந்து வட்டியை வசூலித்து விட்டால் ஏன் என்பிஏ குறையாது? இதுதான் தேவையா இந்த நாட்டிற்கு? நேற்றைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார், பாத்தீங்களா? 2 செக்டரை இந்தியா முன்னெடுத்தது. ஒரு செக்டர் இ வெஹிக்கிள்ஸ், மின் சாதன கார்கள். இரண்டாவது செக்டர் சோலார் எனர்ஜி. இந்த 2 செக்டரிலுமே கிட்டத்தட்ட 80% இம்போர்ட்டை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த நிலை மாற வேண்டும் சொல்றாரு. நான் இன்னொரு காணொளியை பார்க்கிறேன். அதுல சைனால இருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலப்பொருட்களையும் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனங்களையும் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் இனிமேல் அனுப்பக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக பார்க்கிறேன். அப்போ இந்தியா ஸ்தம்பித்து விடாதா? நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுகிறோம். நேற்று அமைச்சர் சொல்கிறார், நமது இந்தியாவிலே தயாராகக்கூடிய ஏஐ இன்னும் 6 மாதத்திலே நம்ம கொண்டு வந்துருவோம். சைனால இருந்து வந்த டீப் சீக் இந்த மாதிரி சொல்லிவிட்டா வந்தார்கள். திடீரென்று வந்தார்கள். ஒரே நாளிலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய முதலீட்டிலே $600 பில்லியன் செதுக்கினார்கள். சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்.
இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் 4 மடங்கு அதிகரித்ததை பார்க்கிறோம். இவர்கள் கொடுத்த சலுகையினால் தானே, அது PLI ஸ்கீமாக இருக்கலாம், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக இருக்கலாம், அல்லது வரி தள்ளுபடியாக இருக்கலாம், வட்டி தள்ளுபடியாக இருக்கலாம், எதுவுனா இருக்கட்டும். அவர்களது லாபம் அதிகரித்து விட்டது. ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைத்து விட்டது. அப்போ நல்ல லாபத்தை ஈட்டு தங்களுடைய முதலீடுகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ கஷ்டப்படுறது நம்ம, அனுபவிப்பது வேறொருத்தரா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அரசு செய்ய வேண்டியது 2 தான். வேலை கொடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டும். இது 2ஐயும் செய்வதற்கு முதலிலே எடுக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள். வரக்கூடிய காலங்களிலே எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன். மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இப்போ இந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் நேத்தி கூட பிரதமர் விக்ஷித் பாரத் திட்டம் 2047 அதை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன? முதற்கட்ட பார்வை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின வள்ளியப்பன், அடுத்தது மிஸ்டர் ரகுநாதன், 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஒன்று, இவர் ஓரளவு பாசிட்டிவான இஷ்யூஸை பேசினார். ரகுநாதன் பேசும்போது ரியலாக பயமாகவே இருக்கு. அவர் பேசுகிறத கேட்ட உடனே என்ன எல்லாமே ஒரே மோசமாக போயிடுதா அப்படின்னு. ப்ராபப்ளி 1980s அது 90sலேருந்து நானும் வள்ளியப்பனும் தொலைக்காட்சிகளில் பட்ஜெட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போல்லாமும் கஷ்டம்தான் இருந்தது. இருந்தாலும் கூட ஸ்டில் வி ஆர் க்ரோயிங். நம்ம ஒரு எல்லாத்தையுமே என்னால் நெகட்டிவாக பார்க்க முடியலை. எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். தேர் ஆர் இஷ்யூஸ் விச் ஆர் டு பி. நானும் சொல்கிறேன், அவரோட விஷயம். அதாவது நீங்கள் முழுமையாக அவரது கேட்டிங்கன்னா நல்ல நண்பர் தான் அவர். பட் இருந்தாலும் கூட அவரோட பேசும்போது ஒன்று ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இந்தியா இருக்க மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் நமக்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் 3% மேலே இருக்காது. அது தான் நமக்கு எழுதி வச்ச ஸ்டாம்ப் போட்டு வச்சது அது. ஆனால் இப்போ ஒரு 6% அப்படிங்கிறது ஒரு டிக்னிஃபைட் டீசென்ட் க்ரோத்தாக நான் பார்க்கின்றேன். நாம் எதிர்பார்க்குறதுங்க வேறு. நீங்கள் இப்போ விக்ஷித் பாரத்ன்னு சொல்கிறீங்க. விக்ஷித் பாரத் இஸ் இம்பாசிபிள். அவர் 2047 கொண்டு வந்துடலாம் அப்படின்னா அது 8% நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் நீங்கள் க்ரோத்து காமிச்சால் ஒழிய இட் இஸ் நாட் பாசிபிள். அதற்கு முன்பாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து விடலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்று 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சவரன் இன்று 61,960 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை காலமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வரக்கூடிய நிலையில் நேற்று அதிகரித்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனையாகிறது. தங்கம் விலை உயர்வு அப்படிங்கறதும் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுநாதன், இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு கேள்வியிலேருந்து இந்த தங்கம் விலைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். சிறு குறு தொழில் முனைவோருக்கான எதிர்பார்ப்பு என்னங்கிறத செய்தியாளர் சொல்ல நீங்க கேட்டிருக்க கூடும். அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன தேவைப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? வணக்கம் காயத்ரி. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி அந்த பார்வையில நண்பர் சோமவள்ளியப்பன் பேசினார். ஒரு 5 அடி உயரம் இருப்பவர் 4 அடி உயரம் இருப்பவருடன் கம்பேர் செய்தால் தான் உயரமானவன் என்று எடுத்துக்கொள்வார். இதே 6 அடி உயரம் உள்ளவருடன் கம்பேர் செய்தால் தான் குறைவு என்று எடுக்க வேண்டும். நான் யாரிடமும் இந்தியாவை கம்பேர் செய்ய விரும்பவில்லை. இன்றைக்கு நாட்டிலே நிலைமை என்ன கொஞ்சம் பார்ப்போம். நானும் ஒரு 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 100 பொருளாதார மேதைகளினுடைய வீடியோவை பார்த்து இன்புட்ஸை எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஒரு சாமானியனாக பேசுறேன். அடுத்தது நான் தொழில் முனைபவனாக பேசுவேன். இப்போ எதெல்லாம் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது,
அதிகரிப்பது வியப்பல்ல. ஆனால் தொட முடியாத தூரத்திலே, தீர்க்க முடியாத தூரத்திற்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை அப்படின்றது தினம் தினம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்ஸ் டெரரிசம் என்று சொல்லப்படுகிற வரி பயங்கரவாதம் இன்று அனைவரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. தொழிலை நன்றாக செய்தால் நோட்டீஸ் வருகிறது, தொழிலை நன்றாக செய்யாவிட்டால் நோட்டீஸ் வருகிறது. நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைவோனை காண்பது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை சாமானியர்களால் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. லிட்டிகேஷன்ஸ், அதாவது வழக்குகள், பொருளாதார வழக்குகள் கடந்த 3 ஆண்டுகளிலே 4 மடங்காக உயர்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடைவெளி, இம்போர்ட் அதிகமாக காணப்பட்டு எக்ஸ்போர்ட் குறைந்திருப்பதை பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 44% சிறு குறு தொழில்களும் 70% புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்த ஒரு தரவிலே 92% சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத தொழிலை செய்து வருவதாக வருத்தப்படுகின்றனர். வட்டி விகிதம் அதிகமாகிவிட்டது. பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகிவிட்டது. டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாயிருச்சு. நான் உங்ககிட்ட போன் பேசுவதற்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்து எனக்கு வார்னிங் வருது, இந்த மாதிரி கால் வந்தா பேசாதீங்கன்னு. எனக்கு வர்ற போன்ல 80% வெளிநாட்டிலிருந்து இந்த ஃப்ராடு கால் தான் வருது. நேற்றைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுக்கறாங்க, யாராவது உங்ககிட்ட நோட்டீஸ்னு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணா நம்பாதீங்கன்னு. எதை நம்புவது? இண்டிவிஜுவலுடைய கடன் அதிகமாயிருச்சு. எதிலிருந்து தெரிகிறது? நகை கடன் அதிகமாயிருச்சு, கிரெடிட் கார்டு கடன் அதிகமாயிருச்சு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. வாங்குபவர்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் அதிகமானது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மக்களை? வாழ்வதற்கு நம்பிக்கை குறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அடிப்படை காரணங்களை யோசிக்க வேண்டும். எது குறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது. டூரிஸ்ட் அரைவல் குறைந்திருக்கிறது. டிமாண்ட் குறைந்திருக்கிறது. லாபம் குறைந்திருக்கிறது. ஜிடிபியினுடைய growth குறைந்திருக்கிறது. பிஎம்ஐ இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது. பிசினஸ் growth கடந்த 14 மாதங்களிலே குறைந்திருக்கிறது. எக்ஸ்போர்ட் குறைந்திருக்கிறது. டாலர் ரிசர்வ் குறைந்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வரும் பொழுது சொன்னது என்ன? 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாடு ஒரு வரி என்று. இன்று நாம் வந்து இருக்கும் நிலை என்ன? ஒரு பொருள் பல வரி அப்படின்னு ஆயிட்டோம். ஒரு பாப்கார்ன் 3 வரிகள், ஒரு பன் 4 வரி சுமைகள். எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும்? எப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும்? யோசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் நிற்கும் இடம் நேற்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடு காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சுகர் கோட்டட் பில்லாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட் அவுட் ஆஃப் த வே என்ற வார்த்தையை 4 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக என்பிஏ குறைந்து விட்டதாக நண்பர் சொன்னார். ஏன் குறையாது? 12 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டால் என்பிஏ ஏன் குறையாது? சிறு குறு தொழிலாளர்களை, தொழில் முனைபவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் பேர் அபாயகரமான வட்டிகளை சுமர்த்தி அவர்களிடமிருந்து வட்டியை வசூலித்து விட்டால் ஏன் என்பிஏ குறையாது? இதுதான் தேவையா இந்த நாட்டிற்கு? நேற்றைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார், பாத்தீங்களா? 2 செக்டரை இந்தியா முன்னெடுத்தது. ஒரு செக்டர் இ வெஹிக்கிள்ஸ், மின் சாதன கார்கள். இரண்டாவது செக்டர் சோலார் எனர்ஜி. இந்த 2 செக்டரிலுமே கிட்டத்தட்ட 80% இம்போர்ட்டை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றாரு.
இத நிலை மாற வேண்டும் சொல்றாரு. நான் இன்னொரு காணொளியை பார்க்கிறேன். அதுல சைனால இருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலப்பொருட்களையும் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனங்களையும் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் இனிமேல் அனுப்பக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக பார்க்கிறேன். அப்போ இந்தியா ஸ்தம்பித்து விடாதா? நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுகிறோம். நேற்று அமைச்சர் சொல்கிறார், நமது இந்தியாவிலே தயாராகக்கூடிய AI இன்னும் 6 மாதத்திலே நம்ம கொண்டு வந்துருவோம். சைனால இருந்து வந்த டீப் சீக் இந்த மாதிரி சொல்லிவிட்டா வந்தார்கள். திடீரென்று வந்தார்கள். ஒரே நாளிலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய முதலீட்டிலே $600 பில்லியன் செதுக்கினார்கள். சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் 4 மடங்கு அதிகரித்ததை பார்க்கிறோம். இவர்கள் கொடுத்த சலுகையினால் தானே. அது PLI ஸ்கீமாக இருக்கலாம், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக இருக்கலாம், அல்லது வரி தள்ளுபடியாக இருக்கலாம், வட்டி தள்ளுபடியாக இருக்கலாம், எதுவுனா இருக்கட்டும். அவர்களது லாபம் அதிகரித்து விட்டது. ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைத்து விட்டது. அப்போ நல்ல லாபத்தை ஈட்டு தங்களுடைய முதலீடுகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்ப கஷ்டப்படுறது நம்ம, அனுபவிப்பது வேறொருத்தரா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அரசு செய்ய வேண்டியது 2 தான். வேலை கொடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டும். இது 2ஐயும் செய்வதற்கு முதலிலே எடுக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள். வரக்கூடிய காலங்களிலே எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன். மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இப்போ இந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் நேத்தி கூட பிரதமர் விக்ஷித் பாரத் திட்டம் 2047 அதை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன? முதற்கட்ட பார்வை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின வள்ளியப்பன், அடுத்தது மிஸ்டர் ரகுநாதன், 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஒன்று, இவர் ஓரளவு பாசிட்டிவான இஷ்யூஸை பேசினார். ரகுநாதன் பேசும்போது ரியலாக பயமாகவே இருக்கு. அவர் பேசுகிறத கேட்ட உடனே என்ன எல்லாமே ஒரே மோசமாக போயிடுதா அப்படின்னு. ப்ராபப்ளி 1980s அது 90sலேருந்து நானும் வள்ளியப்பனும் தொலைக்காட்சிகளில் பட்ஜெட்டை பற்றியெல்லாம் பேசின்னு இருக்கோம். அப்போல்லாமும் கஷ்டம்தான் இருந்தது. இருந்தாலும் கூட ஸ்டில் வி ஆர் க்ரோயிங். நம்ம ஒரு எல்லாத்தையுமே என்னால் நெகட்டிவாக பார்க்க முடியலை. எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். தேர் ஆர் இஷ்யூஸ் விச் ஆர் டு பி. நானும் சொல்கிறேன், அவரோட விஷயம். அதாவது நீங்கள் முழுமையாக அவரது கேட்டிங்கன்னா நல்ல நண்பர் தான் அவர். பட் இருந்தாலும் கூட அவரோட பேசும்போது ஒன்று ரொம்ப பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் நம்ம இந்தியா இருக்க மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் நமக்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டு ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் 3% மேலே இருக்காது. அது தான் நமக்கு எழுதி வச்ச ஸ்டாம்ப் போட்டு வச்சது அது. ஆனால் இப்போ ஒரு 6% அப்படிங்கிறது ஒரு டிக்னிஃபைட் டீசென்ட் க்ரோத் தான் நான் பார்க்கின்றேன். நாம் எதிர்பார்க்குறதுங்க வேறு. நீங்கள் இப்போ விக்ஷித் பாரத்ன்னு சொல்கிறீங்க. விக்ஷித் பாரத் இஸ் இம்பாசிபிள். அவர் 2047 கொண்டு வந்துடலாம் அப்படின்னா அது 8% நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் நீங்கள் க்ரோத்து காமிச்சால் ஒழிய இட் இஸ் நாட் பாசிபிள். அதற்கு முன்பாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து விடலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்று 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சவரன் இன்று 61,960 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை காலமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வரக்கூடிய நிலையில் நேற்று அதிகரித்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனையாகிறது. தங்கம் விலை உயர்வு அப்படிங்கிறதும் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுநாதன், இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு கேள்வியிலேருந்து இந்த தங்கம் விலைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். சிறு குறு தொழில் முனைவோருக்கான எதிர்பார்ப்பு என்னங்கிறத செய்தியாளர் சொல்ல நீங்க கேட்டிருக்க கூடும். அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன தேவைப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? வணக்கம் காயத்ரி. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி
அந்த பார்வையில நண்பர் சோமவள்ளியப்பன் பேசினார். ஒரு 5 அடி உயரம் இருப்பவர் 4 அடி உயரம் இருப்பவருடன் கம்பேர் செய்தால் தான் உயரமானவன் என்று எடுத்துக் கொள்வார். இதே 6 அடி உயரம் உள்ளவருடன் கம்பேர் செய்தால் தான் குறைவு என்று எடுக்க வேண்டும். நான் யாரிடமும் இந்தியாவை கம்பேர் செய்ய விரும்பவில்லை. இன்றைக்கு நாட்டிலே நிலைமை என்ன கொஞ்சம் பார்ப்போம். நானும் ஒரு 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 100 பொருளாதார மேதைகளினுடைய வீடியோவை பார்த்து இன்புட்ஸை எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஒரு சாமானியனாக பேசுறேன். அடுத்தது நான் தொழில் முனைபவனாக பேசுவேன். இப்போ எதெல்லாம் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது? அதிகரிப்பது வியப்பல்ல, ஆனால் தொட முடியாத தூரத்திலே தீர்க்க முடியாத தூரத்திற்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை அப்படின்றது தினம் தினம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்ஸ் டெரரிசம் என்று சொல்லப்படுகிற வரி பயங்கரவாதம் இன்று அனைவரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. தொழிலை நன்றாக செய்தால் நோட்டீஸ் வருகிறது, தொழிலை நன்றாக செய்யாவிட்டால் நோட்டீஸ் வருகிறது. நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைவோனை காண்பது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை சாமானியர்களால் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. லிட்டிகேஷன்ஸ், அதாவது வழக்குகள், பொருளாதார வழக்குகள் கடந்த 3 ஆண்டுகளிலே 4 மடங்காக உயர்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடைவெளி இம்போர்ட் அதிகமாக காணப்பட்டு எக்ஸ்போர்ட் குறைந்து இருப்பதை பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 44% சிறு குறு தொழில்களும் 70% புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்த ஒரு தரவிலே 92% சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத தொழிலை செய்து வருவதாக வருத்தப்படுகின்றனர். வட்டி விகிதம் அதிகமாகிவிட்டது. பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகிவிட்டது. டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாயிருச்சு. நான் உங்ககிட்ட போன் பேசுவதற்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்து எனக்கு வார்னிங் வருது, இந்த மாதிரி கால் வந்தா பேசாதீங்கன்னு. எனக்கு வர்ற போன்ல 80% வெளிநாட்டிலிருந்து இந்த ஃப்ராடு கால் தான் வருது. நேற்றைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுக்கறாங்க, யாராவது உங்ககிட்ட நோட்டீஸ்னு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணா நம்பாதீங்கன்னு. எதை நம்புவது? இண்டிவிஜுவலுடைய கடன் அதிகமாயிருச்சு. எதிலிருந்து தெரிகிறது? நகை கடன் அதிகமாயிருச்சு, கிரெடிட் கார்டு கடன் அதிகமாயிருச்சு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. வாங்குபவர்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் அதிகமானது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மக்களை? வாழ்வதற்கு நம்பிக்கை குறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அடிப்படை காரணங்களை யோசிக்க வேண்டும். எது குறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது. டூரிஸ்ட் அரைவல் குறைந்திருக்கிறது. டிமாண்ட் குறைந்திருக்கிறது. லாபம் குறைந்திருக்கிறது. ஜிடிபியினுடைய growth குறைந்திருக்கிறது. பிஎம்ஐ இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது. பிசினஸ் growth கடந்த 14 மாதங்களிலே குறைந்திருக்கிறது. எக்ஸ்போர்ட் குறைந்திருக்கிறது. டாலர் ரிசர்வ் குறைந்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வரும் பொழுது சொன்னது என்ன? 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாடு ஒரு வரி என்று. இன்று நாம் வந்து இருக்கும் நிலை என்ன? ஒரு பொருள் பல வரி அப்படின்னு ஆயிட்டோம். ஒரு பாப்கார்ன் 3 வரிகள், ஒரு பன் 4 வரி சுமைகள். எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும்? எப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும்? யோசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் நிற்கும் இடம் நேற்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடு காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சுகர் கோட்டட் பில்லாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட் அவுட் ஆஃப் த வே என்ற வார்த்தையை 4 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது.
கடந்த 3 ஆண்டுகளிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக என்பிஏ குறைந்து விட்டதாக நண்பர் சொன்னார். ஏன் குறையாது? 12 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டால் என்பிஏ ஏன் குறையாது? சிறு குறு தொழிலாளர்களை, தொழில் முனைபவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் பேர் அபாயகரமான வட்டிகளை சுமத்தி அவர்களிடமிருந்து வட்டியை வசூலித்து விட்டால் ஏன் என்பிஏ குறையாது? இதுதான் தேவையா இந்த நாட்டிற்கு? நேற்றைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார், பாத்தீங்களா? 2 செக்டரை இந்தியா முன்னெடுத்தது. ஒரு செக்டர் இ வெஹிக்கிள்ஸ், மின் சாதன கார்கள். இரண்டாவது செக்டர் சோலார் எனர்ஜி. இந்த 2 செக்டரிலுமே கிட்டத்தட்ட 80% இம்போர்ட்டை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றார். இந்த நிலை மாற வேண்டும் சொல்றார். நான் இன்னொரு காணொளியை பார்க்கிறேன். அதுல சைனாலிருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலப்பொருட்களையும் மின் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனங்களையும், கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் இனிமேல் அனுப்பக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக பார்க்கிறேன். அப்போ இந்தியா ஸ்தம்பித்து விடாதா? நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுகிறோம். நேற்று அமைச்சர் சொல்கிறார், நமது இந்தியாவிலே தயாராகக்கூடிய ஏஐ இன்னும் 6 மாதத்திலே நம்ம கொண்டு வந்துருவோம். சைனாலிருந்து வந்த டீப் சீக் இந்த மாதிரி சொல்லிவிட்டா வந்தார்கள். திடீரென்று வந்தார்கள். ஒரே நாளிலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய முதலீட்டிலே $600 பில்லியன் செதுக்கினார்கள். சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் 4 மடங்கு அதிகரித்ததை பார்க்கிறோம். இவர்கள் கொடுத்த சலுகையினால் தானே. அது PLI ஸ்கீமாக இருக்கலாம், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக இருக்கலாம், அல்லது வரி தள்ளுபடியாக இருக்கலாம், வட்டி தள்ளுபடியாக இருக்கலாம், எதுவுனா இருக்கட்டும். அவர்களது லாபம் அதிகரித்து விட்டது. ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைத்து விட்டது. அப்போ நல்ல லாபத்தை ஈட்டு தங்களுடைய முதலீடுகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ கஷ்டப்படுறது நம்ம, அனுபவிப்பது வேறொருத்தரா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அரசு செய்ய வேண்டியது 2 தான். வேலை கொடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டும். இது 2ஐயும் செய்வதற்கு முதலிலே எடுக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள். வரக்கூடிய காலங்களிலே எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன். மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இப்போ இந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் நேத்தி கூட பிரதமர் விக்ஷித் பாரத் திட்டம் 2047 அதை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன? முதற்கட்ட பார்வை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின வள்ளியப்பன், அடுத்தது மிஸ்டர் ரகுநாதன், 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஒன்று, இவர் ஓரளவு பாசிட்டிவான இஷ்யூஸை பேசினார். ரகுநாதன் பேசும்போது ரியலாக பயமாகவே இருக்கு. அவர் பேசுகிறத கேட்ட உடனே என்ன எல்லாமே ஒரே மோசமாக போயிடுதா அப்படின்னு. ப்ராபப்ளி 1980s அது 90ஸ்லேருந்து நானும் வள்ளியப்பனும் தொலைக்காட்சிகளில் பட்ஜெட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போல்லாமும் கஷ்டம்தான் இருந்தது. இருந்தாலும் கூட ஸ்டில் வி ஆர் க்ரோயிங். நம்ம ஒரு எல்லாத்தையுமே என்னால் நெகட்டிவாக பார்க்க முடியலை. எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். தேர் ஆர் இஷ்யூஸ் விச் ஆர் டு பி. நானும் சொல்கிறேன், அவரோட விஷயம். அதாவது நீங்கள் முழுமையாக அவரது கேட்டிங்கன்னா நல்ல நண்பர் தான் அவர். பட் இருந்தாலும் கூட அவரோட பேசும்போது ஒன்று ரொம்ப பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் நம்ம இந்தியா இருக்கா மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் நமக்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டு ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் 3% மேலே இருக்காது. அது தான் நமக்கு எழுதி வச்ச ஸ்டாம்ப் போட்டு வச்சது அது. ஆனால் இப்போ ஒரு 6% அப்படிங்கிறது ஒரு டிக்னிஃபைட் டீசென்ட் க்ரோத் தான் நான் பார்க்கின்றேன். நாம் எதிர்பார்க்குறதுங்க வேறு. நீங்கள் இப்போ விக்ஷித் பாரத்ன்னு சொன்னீங்க. விக்ஷித் பாரத் இஸ் இம்பாசிபிள். அவர் 2047 கொண்டு வந்துடலாம் அப்படின்னா அது 8% நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் நீங்கள் க்ரோத்து காமிச்சால் ஒழிய இட் இஸ் நாட் பாசிபிள். அதற்கு முன்பாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து விடலாம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்று 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சவரன் இன்று 61,960 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை காலமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வரக்கூடிய நிலையில் நேற்று அதிகரித்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனையாகிறது. தங்கம் விலை உயர்வு அப்படிங்கறதும் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுநாதன், இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு கேள்வியிலேருந்து இந்த தங்கம் விலைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். சிறு குறு தொழில் முனைவோருக்கான எதிர்பார்ப்பு என்னங்கிறத செய்தியாளர் சொல்ல நீங்க கேட்டிருக்க கூடும். அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன தேவைப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? வணக்கம் காயத்ரி. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி அந்த பார்வையில நண்பர் சோமவள்ளியப்பன் பேசினார். ஒரு 5 அடி உயரம் இருப்பவர் 4 அடி உயரம் இருப்பவருடன் கம்பேர் செய்தால் தான் உயரமானவன் என்று எடுத்துக்கொள்வார். இதே 6 அடி உயரம் உள்ளவருடன் கம்பேர் செய்தால் தான் குறைவு என்று எடுக்க வேண்டும். நான் யாரிடமும் இந்தியாவை கம்பேர் செய்ய விரும்பவில்லை. இன்றைக்கு நாட்டிலே நிலைமை என்ன கொஞ்சம் பார்ப்போம். நானும் ஒரு 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 100 பொருளாதார மேதைகளினுடைய வீடியோவை பார்த்து இன்புட்ஸை எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஒரு சாமானியனாக பேசுறேன். அடுத்தது நான் தொழில் முனைபவனாக பேசுவேன். இப்போ எதெல்லாம் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது? அதிகரிப்பது வியப்பல்ல, ஆனால் தொட முடியாத தூரத்திலே தீர்க்க முடியாத தூரத்திற்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை அப்படின்றது தினம் தினம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்ஸ் டெரரிசம் என்று சொல்லப்படுகிற வரி பயங்கரவாதம் இன்று அனைவரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. தொழிலை நன்றாக செய்தால் நோட்டீஸ் வருகிறது, தொழிலை நன்றாக செய்யாவிட்டால் நோட்டீஸ் வருகிறது. நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைவோனை காண்பது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை சாமானியர்களால் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. லிட்டிகேஷன்ஸ், அதாவது வழக்குகள், பொருளாதார வழக்குகள் கடந்த 3 ஆண்டுகளிலே 4 மடங்காக உயர்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடைவெளி, இம்போர்ட் அதிகமாக காணப்பட்டு எக்ஸ்போர்ட் குறைந்திருப்பதை பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 44% சிறு குறு தொழில்களும் 70% புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்த ஒரு தரவிலே 92% சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத தொழிலை செய்து வருவதாக வருத்தப்படுகின்றனர். வட்டி விகிதம் அதிகமாகிவிட்டது. பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகிவிட்டது. டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாயிருச்சு. நான் உங்ககிட்ட போன் பேசுவதற்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்து எனக்கு வார்னிங் வருது, இந்த மாதிரி கால் வந்தா பேசாதீங்கன்னு. எனக்கு வர்ற போன்ல 80% வெளிநாட்டிலிருந்து இந்த ஃப்ராடு கால் தான் வருது. நேற்றுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுக்கறாங்க, யாராவது உங்ககிட்ட நோட்டீஸ்னு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணா நம்பாதீங்கன்னு. எதை நம்புவது? இண்டிவிஜுவலுடைய கடன் அதிகமாயிருச்சு. எதிலிருந்து தெரிகிறது? நகை கடன் அதிகமாயிருச்சு, கிரெடிட் கார்டு கடன் அதிகமாயிருச்சு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. வாங்குபவர்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் அதிகமானது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மக்களை? வாழ்வதற்கு நம்பிக்கை குறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அடிப்படை காரணங்களை யோசிக்க வேண்டும். எது குறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது. டூரிஸ்ட் அரைவல் குறைந்திருக்கிறது. டிமாண்ட் குறைந்திருக்கிறது. லாபம் குறைந்திருக்கிறது.
ஜிடிபியினுடைய growth குறைந்திருக்கிறது, PMI இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது, பிசினஸ் growth கடந்த 14 மாதங்களிலே குறைந்திருக்கிறது, எக்ஸ்போர்ட் குறைந்திருக்கிறது, டாலர் ரிசர்வ் குறைந்திருக்கிறது, ஷேர் மார்க்கெட் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வரும் பொழுது சொன்னது என்ன? 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாடு ஒரு வரி என்று. இன்று நாம் வந்து இருக்கும் நிலை என்ன? ஒரு பொருள் பல வரி அப்படின்னு ஆயிட்டோம். ஒரு பாப்கார்ன் 3 வரிகள், ஒரு பன் 4 வரி சுமைகள். எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும்? எப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும்? யோசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் நிற்கும் இடம் நேற்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடு காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சுகர் கோட்டட் பில்லாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட் அவுட் ஆஃப் த வே என்ற வார்த்தையை 4 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக என்பிஏ குறைந்து விட்டதாக நண்பர் சொன்னார். ஏன் குறையாது? 12 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டால் என்பிஏ ஏன் குறையாது? சிறு குறு தொழிலாளர்களை, தொழில் முனைபவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் பேர் அபாயகரமான வட்டிகளை சுமத்தி அவர்களிடமிருந்து வட்டியை வசூலித்து விட்டால் ஏன் என்பிஏ குறையாது? இதுதான் தேவையா இந்த நாட்டிற்கு? நேற்றைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார், பாத்தீங்களா? 2 செக்டரை இந்தியா முன்னெடுத்தது. ஒரு செக்டர் இ வெஹிக்கிள்ஸ், மின் சாதன கார்கள். இரண்டாவது செக்டர் சோலார் எனர்ஜி. இந்த 2 செக்டரிலுமே கிட்டத்தட்ட 80% இம்போர்ட்டை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றார். இத நிலை மாற வேண்டும் சொல்றார். நான் இன்னொரு காணொளியை பார்க்கிறேன். அதுல சைனாலிருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலப்பொருட்களையும் மின் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனங்களையும் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் இனிமேல் அனுப்பக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக பார்க்கிறேன். அப்போ இந்தியா ஸ்தம்பித்து விடாதா? நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பத்தி பேசுகிறோம். நேற்று அமைச்சர் சொல்கிறார், நமது இந்தியாவிலே தயாராகக்கூடிய ஏஐ இன்னும் 6 மாதத்திலே நம்ம கொண்டு வந்துருவோம். சைனாலிருந்து வந்த டீப் சீக் இந்த மாதிரி சொல்லிவிட்டா வந்தார்கள். திடீரென்று வந்தார்கள். ஒரே நாளிலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய முதலீட்டிலே $600 பில்லியன் செதுக்கினார்கள். சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் 4 மடங்கு அதிகரித்ததை பார்க்கிறோம். இவர்கள் கொடுத்த சலுகையினால் தானே. அது பிஎல்ஐ ஸ்கீமாக இருக்கலாம், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக இருக்கலாம், அல்லது வரி தள்ளுபடியாக இருக்கலாம், வட்டி தள்ளுபடியாக இருக்கலாம், எதுவுனா இருக்கட்டும். அவர்களது லாபம் அதிகரித்து விட்டது. ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைத்து விட்டது. அப்போ நல்ல லாபத்தை ஈட்டு தங்களுடைய முதலீடுகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ கஷ்டப்படுறது நம்ம, அனுபவிப்பது வேறொருத்தரா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அரசு செய்ய வேண்டியது 2 தான். வேலை கொடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டும். இது 2ஐயும் செய்வதற்கு முதலிலே எடுக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள். வரக்கூடிய காலங்களிலே எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன். மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இப்போ இந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் நேத்தி கூட பிரதமர் விக்ஷித் பாரத் திட்டம் 2047 அதை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன? முதற்கட்ட பார்வை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின வள்ளியப்பன், அடுத்தது மிஸ்டர் ரகுநாதன், 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஒன்று, இவர் ஓரளவு பாசிட்டிவான இஷ்யூஸை பேசினார். ரகுநாதன் பேசும்போது ரியலாக பயமாகவே இருக்கு. அவர் கேட்ட உடனே என்ன எல்லாமே அவ்வளோ நல்லதல்ல.
கையில் கிடைக்கிற பணத்தை அப்பப்போ செலவழிச்சுட்டு அப்புறம் பணம் இல்லை என்றால் கடன் வாங்குவது என்பது மேற்கத்திய பொருளாதாரம். நாம் அதுக்கு நேர் எதிர்மாறாக இருந்து பல்வேறு உலக பொருளாதார சுணக்கங்களை சமாளித்த வரலாறு இருக்கிறது, பெருமைப்பட்டிருக்கணும். அதை பற்றி இந்தியா அவ்வளோ பொருளாதார சுணக்கத்திலே நின்னது காரணம் நம்முடைய சேமிப்பு என்று. அது நம்ம குறைஞ்சி போச்சு. அதற்கு இன்கம் டேக்ஸ் சேலரிடு பீப்புளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிஸ்டம் இருந்தது. அந்த வீட்டுக்கு கடனுக்கு கட்டுகிற வட்டிக்கு கொடுக்கறது கூட ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அதிலிருந்து ஒரு டீவியேஷன், ஒரு மாற்றம் வர ஆரம்பித்து மெல்ல ஒரு ஒட்டகம் தலையை டென்ட்டுக்குள்ளே முதல்ல தலையை தான் கொடுக்கும்பாங்க, அப்புறம் தான் உள்ளே பூந்து டென்ட்டை கலட்டிடும். அது மாதிரி மெல்ல உள்ளே வந்தது. இப்போ லாஸ்ட் இயர் டிஃபால்ட்டே நியூ ரெஜிம் சொல்லிட்டாங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்காவிட்டால் நியூ ரெஜிம் தான், நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுலேயும் எல்லாரும் திரும்ப போக முடியாது, ஒரு முறை தேர்ந்தெடுத்து விட்டால் பிஸ்னஸ் இன்கம் இருந்தான்னு வந்தது. அநேகமாக இந்த முறை பழைய ரெஜிமுக்கு ஏற்கனவே இருப்பவர்கள் தவிர வேறு யாரும் இனி வர முடியாது என்பது போன்ற ஒரு வந்துவிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது. நியூ ரெஜிமுக்கு அவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க, கூடுதல் சலுகைகள் கொடுத்து கொண்டே போகிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு பகுதிக்காவது அந்த கூடுதல் சலுகை கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். 7 லட்சம் 10 லட்சம் ஆக்கப்படும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த டிடிசிங்கிறது இந்த முறை அறிமுகப்படுத்தப்படலாம், டைரக்ட் டாக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இருந்தா என்னன்னு? ஐ திங்க் ரொம்ப இட் இஸ் ஓவர் லாங் டியூ. அது வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வரக்கூடிய செய்திகள்லேருந்து அந்த கோடு இது டிராஃப்ட் ரெடியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ரைட். இப்போ இந்த ஜென்சி ஓரியன்டான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸு, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே இந்த முறை கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது பற்றி உங்க பார்வை? இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்முடைய பட்ஜெட்டுடைய தீமே என்னன்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் நேற்று சொன்னார். அது என்ன சொன்ன, இன்னோவேஷன், இன்க்ளூஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ மோர் அண்ட் மோர் இன்னோவேஷன். இப்போ ஏஐன்னு சொன்னதாப்பில் நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம். இன்ஃபேக்ட் 2019 ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இதில் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்பொழுது அப்போவே சொன்னாங்க சைனா எங்கேயோ போயிட்டாங்க ஏஐன்னு. நாம் இன்னும் ரொம்ப தூரம் ஓட வேண்டிய நிலைமையில் இருக்கோம். ஆகவே இன்னோவேஷன் அதுங்கிற மாதிரி அது வராதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்க்ளூஷன், பட் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் இந்த டெவலப்மெண்ட் என்பது கொண்டு வர வேண்டியிருக்கும். இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். டெஃபினட்டாக இன்னும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வேணும். நம்மள்ட்ட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் மிக குறைவாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆகவே அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட இது ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன கேட்டாவில் இது அந்த தீமுக்கு பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் சில இஷ்யூஸை நான் ஹைலைட் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் ரூரல் ஏரியாவில் நம்ம இப்போ கொஞ்சம் கன்சம்ஷன் அதிகமாக ஆகியிருக்கிறது. அது இன் கம்பேரிசன் வித் டவுன்ஸ்ன்னு சொன்னால் சிட்டிஸ் அப்படி இருந்தாலும் கூட அங்கே மன்ரேகாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அது உலக அளவிலேயே பாராட்டப்பட்ட திட்டம். அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னா அது 0.26% ஆஃப் ஜிடிபி அவ்வளோதான் பண்ணுறோம். அது வருஷம் குறைஞ்சின்னு வருது. அது இன்னும் பிகாஸ் யூபிஐ கொண்டு வந்ததுங்கிறதுனால அதை இக்னோர் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் வேர்ல்டு பேங்க் சொல்கிறது என்னென்னா 1.7% ஆஃப் த ஜிடிபி ஷுட் பி தேர் அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மக்கள் இன்க்ளூசிவ் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ இன்க்ளூசிவ்னா இதெல்லாம் பார்க்கணும். ஒன்று நம்ம ஹெல்த்து, அது நாம் 1.85% தான் போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் 0.99%, 1% கூட கிடையாது. அடுத்து சொன்ன ஸ்கூல் எஜுகேஷன் 1.15%. நாம் இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் 6% ஆஃப் ஜிடிபின்னு திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. எந்த வருஷம் வரப்போகிறதுன்னு தெரியல. இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே 2.5 தான் வருது. ஸோ இது என்றைக்கு நம்ம 6% ரீச் பண்ண போகிறோம்? இதெல்லாம் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1% தான் இருக்குது. ஆகவே இந்த அலோகேஷன் ஃபார் தீஸ் சோஷியல் செக்டார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கின்றது. இவ்வளோ குறைவான அலோகேஷன் வச்சுட்டு இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறது மிக கடினமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன். ஓகே, அதுதான் முக்கியமான விஷயம்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் அதுக்கும் ஒரு கவனம் தேவைங்கிற உங்களோட கருத்தாக பார்க்குறேன். திரு ஜான் மோரிஸ், இப்போ நிறைய விஷயங்களை நிறைய செக்டர்ஸ் ஓரியன்டாக பேசிட்டோம், சோஷியல் வெல்ஃபேர் இதெல்லாமே. நம்ம முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே பேசும்போது கூட நம்ம எல்லாருமே டிஜிட்டல் மோடுக்கு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம் அப்படின்னு சில இடத்துல சிக்கல்கள் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இது என்னென்ன மாற்றங்களை நோக்கி போகணும்?
டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. பழைய காலத்தில் என் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னா அது இன்னும் 2 வருஷம் 10 வருஷம் போனாலும் அந்த 1000 ரூபாய் அங்கேயே இருக்கும். நான் இப்போ பேங்க்கில் ஒரு 5000 ரூபாய் வச்சு அது ஆனால் 10,000 ரூபாய் ஸ்கீமுக்கு அவனே ஒரு திட்டத்தை அவங்க மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் பேலன்ஸு வந்து 10,000 இருக்கணும். நீ அந்த ஸ்கீமில் இருந்திருந்ததுன்னா 6 மாதம் 1 வருஷம் போகும்போது என்னோடய காசு 0 ஆகிடும். புரியுறதில்ல. டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் உள்ள ஒரு நாடு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்தோடனே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. माननीय अध्यक्ष जी, माननीय सदस्यगण, आइटम नंबर 1 श्रीमती निर्मला सीतारमण वित्त मंत्री सदस्यगण, बजट के बाद राज्यपाल अभिभाषण में आपको पर्याप्त दूंगा। मेरा आपसे निवेदन है, नहीं माननीय अखिलेश जी, आपने संसद की मर्यादा को आप बना के रखें। कभी बजट भाषण के अंदर इस तरीके का नहीं हुआ, ये उचित नहीं है, ये उचित नहीं है। अखिलेश जी प्लीज, मैं आपको मौका दूंगा राज्यपाल अभिभाषण पे, प्लीज। नो, ये तरीका ठीक नहीं है। नो, राज्यपाल अभिभाषण पे चर्चा होगी। नो तरीका। Honorable Speaker, I present the budget for 25-26. This budget continues our government's efforts to A. Accelerate growth, B. Secure inclusive development, C. Invigorate private sector investments, D. Uplift household sentiments, and E. Enhance spending power of India's rising middle class. Together, we embark on a journey to unlock our nation's tremendous potential for greater prosperity and global positioning under the leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi. As we complete the first quarter of the 21st century, continuing geopolitical headwinds suggest lower global economic growth over the medium term. However, our aspiration for a Vikasit Bharat inspires us, and the transformative work we have done during our government's first 2 terms guides us to march forward resolutely. Our economy is the fastest growing among all major economies. Our development track record for the past 10 years and structural reforms have drawn global attention. Confidence in India's capability and potential has only grown in this period. We see the next 5 years as a unique opportunity to realize Sabka Vikas, stimulating balanced growth of all regions. The great Telugu poet and playwright Gurujada Apparao had said, "Deshamante matti kadoy, deshamante manushuloy," meaning a country is not just its soil, a country is its people. In line with this, for us, Vikasit Bharat encompasses zero poverty, 100% quality good school education, access to high quality, affordable and comprehensive health care, 100% skilled labor with meaningful employment, 70% women in economic activities,
and farmers, making our country the food basket of the world. In this budget, the proposed development measures span 10 broad areas, focusing on Garib, Youth, Annadata, and Nari, spurring agricultural growth and productivity, building rural prosperity and resilience, taking everyone together on an inclusive growth path, boosting manufacturing and furthering Make in India, supporting MSMEs, enabling employment-led development, investing in people, economy, and innovation, securing energy supplies, promoting exports, and nurturing innovation. For this journey of development, our four powerful engines are agriculture, MSME, investments, and exports. The fuel, our reforms, our guiding spirit, inclusivity, and the destination, Vikasit Bharat. This budget aims to initiate transformative reforms across 6 domains. During the first 5 years, these will augment our growth potential and global competitiveness. The domains are taxation, power sector, urban development, mining, financial sector, and regulatory reforms. Agriculture as the first engine. Now I move to specific proposals, beginning with agriculture as the first engine. Prime Minister Dhan Dhanya Krishi Yojana, developing agri-districts program. Motivated by the success of the aspirational district program, our government will undertake a Prime Minister Dhan Dhanya Krishi Yojana in partnership with states. Through the convergence of existing schemes and specialized measures, the program will cover 100 districts with low productivity, moderate crop intensity, and below average credit parameters. It aims to 1. Enhance agricultural productivity, 2. Adopt crop diversification and sustainable agricultural practices, 3. Augment post-harvest storage at the panchayat and block level, 4. Improve irrigation facilities, and 5. Facilitate availability of long-term and short-term credit. This program is likely to help 1.7 crore farmers. Building rural prosperity and resilience. A comprehensive multi-sectoral rural prosperity and resilience program will be launched in partnership with the states. This will address underemployment in agriculture through skilling, investment, technology, and invigorating the rural economy. The goal is to generate ample opportunities in rural areas so that migration is an option but not a necessity. The program will focus on rural women, young farmers, rural youth, marginal and small farmers, and landless families. The details are in Annexure A. Domestic best practices will be incorporated, and appropriate technical and financial assistance will be sought from multilateral development banks. In phase 1, 100 developing agri-districts will be covered. Atmanirbharta in pulses. Our government is implementing the National Mission for Edible Oilseed for achieving Atmanirbharta in edible oils. Our farmers have the capability to grow enough for our needs and more. 10 years ago, we made concerted efforts and succeeded in achieving near self-sufficiency in pulses. Farmers responded to the need by increasing the cultivated area by 50%, and government arranged for procurement and remunerative prices. Since then, with rising incomes and better affordability, our consumption of pulses has increased significantly. Our government will now launch a 6-year mission for Atmanirbharta in pulses with a special focus on Tuar, Urad and Masoor. Details are in Annexure B.
Central agencies such as NAFED and NCCF will be ready to procure these 3 pulses as much as offered during the next 4 years from farmers who register with these agencies and enter into agreements. Comprehensive program for vegetables and fruits. It is encouraging that our people are increasingly becoming aware of their nutritional needs. It is a sign of a society becoming healthier. With rising income levels, the consumption of vegetables, fruits, and Shri Anna is increasing significantly. A comprehensive program to promote production, efficient supplies, processing, and remunerative prices for farmers will be launched in partnership with the states. Appropriate institutional mechanisms for implementation and participation of farmer producer organizations and cooperatives will be set up. Makhana board in Bihar. For this, there is a special opportunity for the people of Bihar. A Makhana board will be established in the state to improve production, processing, value addition, and marketing of makhana. The people engaged in these activities will be organized into FPOs. The board will provide hand-holding and training support to makhana farmers and will also work to ensure they receive the benefits of all relevant government schemes. A national mission on high-yielding seeds will be launched, aimed at 1. Strengthening research ecosystem, 2. Targeted development and propagation of seeds with high yield, pest resistance, and climate resilience, and 3. Commercial availability of more than 100 seed varieties released since July 2024. India ranks second largest globally in fish production and aquaculture. Seafood exports are valued at 60,000 crore rupees. To unlock the untapped potential of the marine sector, our government will bring in an enabling framework for sustainable harnessing of fisheries from Indian exclusive economic zone and high seas, with a special focus on the Andaman and Nicobar and Lakshadweep Islands. For the benefit of lakhs of cotton growing farmers, I am pleased to announce a mission for cotton productivity. This 5-year mission will facilitate significant improvements in productivity and sustainability of cotton farming and promote extra long staple cotton varieties. The best of science and technology support will be provided to farmers. Aligned with our integrated 5F vision for the textile sector, this will help in increasing incomes of the farmers and ensure a steady supply of quality cotton for rejuvenating India's traditional textile sector. Kisan credit cards facilitate short-term loans for 7.7 crore farmers, fishermen, and dairy farmers. The loan limit under modified interest subvention scheme will be enhanced from 3 lakh rupees to 5 lakh rupees for loans taken through the KCC. For Atmanirbharta in urea production, our government had reopened 3 dormant urea plants in the eastern region. To further augment urea supply, a plant with annual capacity of 12.7 lakh metric tons will be set up at Namrup in Assam. India Post, with 1.5 lakh rural post offices, complemented by the India Post Payment Bank and a vast network of 2.4 lakh Dak Sevaks, will be repositioned to act as a catalyst for the rural economy. Details are at Annexure C. India Post will also be transformed as a large public logistics organization.
This will meet the rising needs of Vishwakarmas, new entrepreneurs, women, self-help groups, MSMEs, and the large business organizations. Our government will provide support to NCDC for its lending operations for the cooperative sector. MSMEs as the second engine. Now I move to MSMEs as the second engine, which encompasses manufacturing and services with a focus on MSMEs numbering 5.7 crores. Currently, over 1 crore registered MSMEs, employing 7.5 crore people and generating 36% of our manufacturing, have come together to position India as a global manufacturing hub. With their quality products, these MSMEs are responsible for 45% of our exports. To help them achieve higher efficiencies of scale, technological upgradation, and better access to capital, the investment and turnover limits for classification of all MSMEs will be enhanced to 2.5 and 2 times respectively. This will give them the confidence to grow and generate employment for our youth. The details are given in Annexure D. To improve access to credit, the credit guarantee cover will be enhanced. First, for micro and small enterprises from 5 crore to 10 crore rupees, leading to additional credit of 1.5 lakh crores in the next 5 years. Second, for startups from 10 crore rupees to 20 crore rupees, with the guarantee fee being moderated to 1% for loans in 27 focus sectors which are important for Atmanirbhar Bharat. And for well-run exporter MSMEs, for term loans up to 20 crore rupees. Also for the micro enterprises, we will introduce customized credit cards with a 5 lakh rupee limit for micro enterprises registered on Udyam portal. In the first year, 10 lakh such cards will be issued. Fund of funds for startups. The alternate investment fund, AIFs, for startups have received commitments of more than 91,000 crores rupees. These are supported by the fund of funds set up with the Government of India's contribution of 10,000 crore rupees. Now, a new fund of funds with expanded scope and a fresh contribution of another 10,000 crore rupees will be set up. A new scheme will be launched for 5 lakh women, scheduled castes and scheduled tribes, first-time entrepreneurs. This will provide term loans up to 2 crore rupees during the next 5 years. The scheme will incorporate lessons from the successful Stand Up India scheme. Online capacity building for entrepreneurship and managerial skills will also be organized. Measures for labor-intensive sectors. To promote employment and entrepreneurship opportunities in labor-intensive sectors, our government will undertake specific policy and facilitation measures. To enhance the productivity, quality, and competitiveness of India's footwear and leather sector, a focused product scheme will be implemented. The scheme will support design capacity, component manufacturing, and machinery required for production of non-leather quality footwear, besides the support for leather footwear and products. The scheme is expected to facilitate employment for 22 lakh persons, generate over 4 lakh crore rupees, and exports of over 1.1 lakh crore rupees. Measures for the toys sector. Building on the National Action Plan for Toys, we will implement a scheme to make India
a global hub for toys. The scheme will focus on development of clusters, skills, and a manufacturing ecosystem that will create high quality, unique, innovative, and sustainable toys that will represent the Made in India brand. Support for food processing. In line with our commitment towards Purvodaya, we will establish a National Institute of Food Technology, Entrepreneurship, and Management in Bihar. The institute will provide a strong fillip to food processing activities in the entire eastern region. This will result in 1. Enhanced income for the farmers through value addition to their produce, and 2. Skilling entrepreneurship and employment opportunities for the youth. Manufacturing mission, furthering Make in India. Our government will set up a national manufacturing mission covering small, medium, and large industries for furthering Make in India by providing policy support, execution roadmaps, governance, and monitoring framework for central ministries and states. Details are in Annexure E. Given our commitment to climate-friendly development, the mission will also support clean tech manufacturing. This will aim to improve domestic value addition and build our ecosystem for solar PV cells, EV batteries, motors and controllers, electrolyzers, wind turbines, very high voltage transmission equipment, and grid scale batteries. Investment as the third engine. Now I move to investment as the third engine, which encompasses investing in people, investing in the economy, and investing in innovation. Investing in people. Saksham Anganwadi and Poshan 2.0. Saksham Anganwadi and Poshan 2.0 program provides nutritional support to more than 8 crore children, 1 crore pregnant women and lactating mothers all over the country, and about 20 lakh adolescent girls in aspirational districts and the Northeast region. The cost norms for these nutritional support will be enhanced appropriately. Atal Tinkering Labs. 50,000 Atal Tinkering Labs will be set up in government schools in the next 5 years to cultivate the spirit of curiosity and innovation and foster a scientific temper among young minds. Broadband connectivity to government secondary schools and PHCs. Broadband connectivity will be provided to all government secondary schools and primary health centers in rural areas under the BharatNet project. Bharatiya Bhasha Pustak Scheme. We propose to implement a Bharatiya Bhasha Pustak scheme to provide digital form Indian language books for schools and for higher education. This aims to help students understand their subjects better and in their language. National Centers of Excellence for Skilling. Building on the initiative announced in the July 24 budget, 5 national centers of excellence for skilling will be set up with global expertise and partnerships to equip our youth with the skills required for Make for India, Make for the World manufacturing. The partnership will cover curriculum design, training of trainers, and a skills certification framework and periodic reviews. Expansion of capacity in IITs. Total number of students in 23 IITs has increased 100% from 65,000 to 1.35 lakh in the past 10 years. Additional infrastructure will be created in the 5 IITs started after 2014 to
to facilitate education for 6,500 more students. Hostel and other infrastructure capacity at IIT Patna will also be expanded. Center of Excellence. Center of Excellence in AI for Education. I had announced 3 centers of excellence in artificial intelligence for agriculture, health, and sustainable cities in 2023. Now a center of excellence in artificial intelligence for education will be set up with a total outlay of 500 crores. Expansion of medical education. Our government has added almost 1.1 lakh undergraduate and postgraduate medical education seats in 10 years, an increase of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. Daycare cancer centers in all district hospitals. Our government will facilitate setting up of daycare cancer centers in all district hospitals in the next 3 years. 200 centers will be established in 25-26 itself. Strengthening urban livelihoods. Our government has been giving priority to assisting urban poor and vulnerable groups. A scheme for socio-economic upliftment of urban workers will be implemented to help them improve their incomes, have sustainable livelihoods, and a better quality of life. PM Swanidhi scheme has benefited more than 68 lakh street vendors, giving them respite from high-interest informal sector loans. Building on this success, the scheme will be revamped with enhanced loans from banks, UPI-linked credit cards with 30,000 rupees limit, and capacity building support. Social Security Scheme for welfare of online platform workers. Gig workers of online platforms provide great dynamism to the new age services economy. Recognizing their contribution, our government will arrange for their identity cards and registration on the e-Shram portal. They will be provided health care under PM Jan Arogya Yojana. This measure is likely to assist nearly 1 crore gig workers. Investing in the economy. Public-private partnership in infrastructure. Each infrastructure-related ministry will come up with a 3-year pipeline of projects that can be implemented in PPP mode. States will also be encouraged to do so and can seek support from the India Infrastructure Project Development Fund, which is a scheme to prepare PPP proposals. Support to states for infrastructure. An outlay of 1.5 lakh crore is proposed for the 50-year interest-free loans to states for capital expenditure and incentives for reforms. Building on the success of the first asset monetization plan announced in 2021, the second plan for 2025 to 30 will be launched to plow back capital of 10 lakh crore in new projects. Regulatory and fiscal measures will be fine-tuned to support the plan. Jal Jeevan Mission. Since 2019, 15 crore households representing 80% of India's rural population have been provided access to portable tap water connections. To achieve 100% coverage, I am pleased to announce the extension of this mission until 2028 with an enhanced total outlay.
The mission's focus will be on the quality of infrastructure and O&M of rural piped water supply schemes through Jan Bhagidari. A separate MOU or separate MOUs will be signed with the states and union territories to ensure sustainability and citizen-centric water services delivery. Urban sector reforms. Building on the July budget proposals, urban sector reforms related to governance, municipal services, urban land and planning will be incentivized. Urban Challenge Fund. The government will set up an urban challenge fund of 1 lakh crore rupees to implement the proposals for cities as growth hubs, creative redevelopment of cities, and for water and sanitation purposes announced in the July budget. This fund will finance up to 25% of the cost of bankable projects, with a stipulation that at least 50% of the cost is funded from bonds, bank loans and PPPs. An allocation of 10,000 crore is proposed in 2025-26. Power sector reforms. We will incentivize electricity distribution reforms and augmentation of intra-state transmission capacity by states. This will improve financial health and capacity of electricity companies. Additional borrowing of 0.5% of GSDP will be allowed to states contingent on these reforms. Nuclear energy mission for Vikasit Bharat. Development of at least 100 gigawatt of nuclear energy by 2047 is essential for our energy transition efforts. For an active partnership with the private sector towards this goal, amendments to the Atomic Energy Act and the Civil Liability for Nuclear Damage Act will be taken up. A nuclear energy mission for research and development of small modular reactors with an outlay of 20,000 crore will be set up. At least 5 indigenously developed small modular reactors will be operationalized by 2033. Shipbuilding. The shipbuilding financial assistance policy will be revamped to address cost disadvantages. This will also include credit notes for shipbreaking in Indian yards to promote the circular economy. Large ships above a specified size will be included in the infrastructure harmonized master list. Shipbuilding clusters will be facilitated to increase the range, categories and capacity of ships. This will include additional infrastructure, facilities, skilling and technology to develop the entire ecosystem. Maritime Development Fund. For long-term financing for the maritime industry, a Maritime Development Fund with a corpus of 25,000 crore rupees will be set up. This will be for distributed support and promoting competition. This will have up to 49% contribution by the government, and the balance will be mobilized from ports and from private sector. UDAN regional connectivity schemes. UDAN has enabled 1.5 crore middle class people to meet their aspirations for speedier travel. The scheme has connected 88 ports, airports, and operationalized 619 routes. Inspired by that success, a modified UDAN scheme will be launched to enhance regional connectivity to 120 new destinations and carry 4 crore passengers in the next 10 years. 4 crore additional passengers in the next 10 years. The scheme will also support helipads and smaller airports in hilly, aspirational
and Northeast regional districts. Greenfield airports will be facilitated in Bihar to meet the future needs of the state. These will be in addition to the expansion of the capacity of Patna Airport and a brownfield airport in Beta. Western Kosi Canal project in Mithilanchal. Financial support will be provided for the Western Kosi Canal ERM project, benefiting a large number of farmers, cultivating over 50,000 hectares of land in the Mithilanchal region of Bihar. Mining sector reforms, including those for minor minerals, will be encouraged through sharing of best practices and institutions of a state mining index. A policy for recovery of critical minerals from tailings will be brought out. Under the special window for affordable and mid-income housing, SWAMI, 50,000 dwelling units in stressed housing projects have been completed and keys handed over to home buyers. Another 40,000 units will be completed in 2025, further helping middle-class families who were paying EMIs on loans taken for apartments while also paying rent for their current dwellings. Building on this success, Swami Fund 2 will be established as a blended finance facility with contribution from the government, banks and private investors. This fund of 15,000 crore rupees will aim for expeditious completion of another 1 lakh units. PM Gati Shakti data for private sector. For furthering PPPs and assisting the private sector in project planning, access to relevant data and maps from the PM Gati Shakti portal will be provided. Tourism for employment-led growth. Top 50 tourist destination sites in the country will be developed in partnership with states through a challenge mode. Land for building key infrastructure will have to be provided by the states. Hotels in these destinations will be included in the infrastructure harmonized list. The following measures will be taken for facilitating employment-led growth. Organizing intensive skill development programs for our youth, including in institutes of hospitality management. Providing mudra loans for homestays. Improving ease of travel and connectivity to tourist destinations. Providing performance-linked incentives to states for effective destination management, including tourist amenities, cleanliness, and marketing efforts. And introducing streamlined e-visa facilities along with visa fee waivers for certain tourist groups. Continuing with the emphasis on places of spiritual and religious significance in the July budget, there will be a special focus on destinations related to the life and times of Lord Buddha. Medical tourism and heal in India. Medical tourism and heal in India will be promoted in partnership with the private sector along with capacity building and easier visa norms. Investing in innovation. To implement private sector-driven research, development and innovation initiatives announced in the July budget, I am now allocating 20,000 crore rupees for this purpose. A deep tech fund of funds will also be explored to catalyze the next generation startups as a part of this initiative.
In the next 5 years, under the PM Research Fellowship Scheme, we will provide 10,000 fellowships for technological research in IITs and IISc with enhanced financial support. The second gene bank with 10 lakh germplasm lines will be set up for future food and nutritional security. This will provide conservation support to both public and private sectors for genetic resources. We will start a national geospatial mission to develop foundational geospatial infrastructure and data. Using PM Gati Shakti, this mission will facilitate modernization of land records, urban planning, and design of infrastructure projects. A Gyan Bharatam mission for survey, documentation, and conservation of our manuscript heritage with academic institutions, museums, libraries, and private collectors will be undertaken to cover more than 1 crore manuscripts. We will set up a national digital repository of Indian knowledge systems for knowledge sharing. Now I move to exports as the fourth engine. We will set up an export promotion mission with sectoral and ministerial targets driven jointly by the Ministries of Commerce, MSME, and Finance. It will facilitate easy access to export credit, cross-border factoring support, support to MSMEs to tackle non-tariff measures in overseas markets. A digital public infrastructure, Bharat Trade Net, for international trade will be set up as a unified platform for trade documentation and financing solutions. This will complement the Unified Logistics Interface platform. The BTN will be aligned with international practices. Support will be provided to develop domestic manufacturing capacities for our economy's integration with global supply chains. Sectors will be identified based on objective criteria. Facilitation groups with participation of senior officers and industry representatives will be formed for select products and supply chains. Through this, there are huge opportunities related to Industry 4.0, which needs high skills and talent. Our youth have both. Our government will support the domestic electronic equipment industry to leverage this opportunity for the benefit of our youth. A national framework will be formulated as guidance to states for promoting global capability centers in emerging Tier 2 cities. This will suggest measures for enhancing availability of talent and infrastructure, building bylaw reforms, and mechanisms for collaboration with industry. Our government will facilitate upgradation of infrastructure and warehousing for air cargo, including high-value perishable horticultural produce. Cargo screening and customs protocol will be streamlined and made user-friendly. Reforms as the fuel. Over the past 10 years, our government has implemented several reforms for convenience of taxpayers, such as faceless assessment, 2, taxpayer charter, 3, faster returns, 4, almost 99% returns being on self-assessment, and 5, Vivad Se Vishwas scheme. Continuing these efforts, I reaffirm the commitment of the tax department to trust first, scrutinize later. I also propose to introduce the new income tax bill next week. I will detail the indirect tax reforms and changes in direct taxes in Part B. Financial sector reforms. The FDI limit for the insurance sector
will be raised from 74 to 100%. This enhanced limit will be available for those companies which invest the entire premium in India. The current guardrails and conditionalities associated with foreign investment will be reviewed and simplified. The services of India Post Payment Bank will be deepened and expanded in rural areas. NABFID will set up a partial credit enhancement facility for corporate bonds for infrastructure. Public sector banks will develop Grameen Credit Score framework to serve the credit needs of SHG members and people in rural areas. A forum for regulatory coordination and development of pension products will be set up. To implement the earlier announcement on simplifying the KYC processes, the revamped Central KYC Registry will be rolled out in 2025. We will also implement a streamlined system for periodic updating. Requirements and procedures for speedy approval of company mergers will be rationalized. The scope for fast-track mergers will also be widened and the process made simpler. As proposed in the interim budget, we signed bilateral investment treaties with 2 countries in 2024 to encourage sustained foreign investment, and in the spirit of First Develop India, the current model BIT will be revamped and made more investor-friendly. In the last 10 years, in several aspects, including financial and non-financial, our government has demonstrated a steadfast commitment to ease of doing business. We are determined to ensure that our regulations must keep up with technological innovations and global policy developments. A light-touch regulatory framework based on principles and trust will unleash productivity and employment. Through this framework, we will update regulations that were made under old laws. To develop this modern, flexible, people-friendly, and trust-based regulatory framework appropriate for the 21st century, I propose 4 specific measures. A high-level committee for regulatory reforms will be set up for a review of all non-financial sector regulations, certifications, licenses, and permissions. The committee will be expected to make recommendations within a year. The objective is to strengthen trust-based economic governance and take transformational measures to enhance ease of doing business, especially in matters of inspection and compliances. States will be encouraged to join in this endeavor. An investment friendliness index of states will be launched in 2025 to further the spirit of competitive, cooperative federalism. Under the Financial Stability and Development Council, a mechanism will be set up to evaluate impact of the current financial regulations and subsidiary instructions. It will also formulate a framework to enhance their responsiveness and development of the financial sector. In the Jan Vishwas Act 2023, more than 180 legal provisions were decriminalized. Our government will now bring up the Jan Vishwas Bill 2.0 to decriminalize more than 100 provisions in various laws. I now move to fiscal policy. In the July budget, I had committed to staying the course for fiscal consolidation. Our endeavor will be to keep the fiscal deficit each year such that central government debt remains on a declining path as a percentage of the GDP. The roadmap for the next 6 years has been detailed in the FRBM statement. Revised estimates for 2024-25. The revised estimate of the total receipts other than borrowings
is 31.47 lakh crore rupees, of which the net tax receipts are 25.57 lakh crore rupees. The revised estimate of the total expenditure is 47.16 lakh crore rupees, of which the capital expenditure is about 10.18 lakh crore rupees. The revised estimate of the fiscal deficit is 4.8% of the GDP. Budget estimates for 25-26. Coming to 25-26, the total receipts other than borrowings and total expenditure are estimated at 34.96 lakh crore rupees and 50.65 lakh crore rupees respectively. The net tax receipts are estimated at 28.37 lakh crore rupees. The fiscal deficit is estimated to be 4.4% of GDP. To finance the fiscal deficit, the net market borrowings from dated securities are estimated at 11.54 lakh crore. The balance financing is expected to come from small savings and other sources. The gross market borrowings are estimated at 14.82 lakh crore rupees. I will now move to Part B. Indirect taxes. My proposals relating to customs aim to rationalize tariff structure and address duty inversion. These will also support domestic manufacturing and value addition, promote exports, facilitate trade, and provide relief to common people. Rationalization of customs tariff structure for industrial goods. As a part of comprehensive review of customs rate structure announced in July 2024 budget, I propose to 1. Remove 7 tariff rates. This is over and above the 7 tariff rates removed in 23-24 budget. After this, there will be only 8 remaining tariff rates, including 0 rate. 2. Apply appropriate cess to broadly maintain effective duty incidence, except on a few items where such incidence will reduce marginally. 3. Levy not more than 1 cess or surcharge. Therefore, I propose to exempt social welfare surcharge on 82 tariff lines that are subject to a cess. I shall now take up sector-specific proposals. To provide relief to patients, particularly those suffering from cancer, rare diseases, and other severe chronic diseases, I propose to add 36 life-saving drugs and medicines to the list of medicines fully exempted from basic custom duty. I also propose to add 6 life-saving medicines to the list attracting concessional custom duty of 5%. Full exemption and concessional duty will also respectively apply on the bulk drugs for manufacture of the above. Specified drugs and medicines under patient assistance programs run by the pharmaceutical companies are fully exempt from BCD, provided the medicines are supplied free of cost to the patients. I propose to add 37 more medicines along with 13 new patient assistance programs. Support to domestic manufacturing and value addition. Critical minerals. In the July 2024 budget, I had fully exempted BCD on 25 critical minerals that are not domestically available. I had also reduced BCD of 2 other such minerals to provide a major fillip to their processing, especially by MSMEs. Now, I propose to fully exempt cobalt powder and waste, the scrap of lithium-ion battery, lead, zinc, and 12 more critical minerals. This will help secure the availability for manufacturing in India and promote more jobs for our youth.
To promote domestic production of technical textile products such as agro-textiles, medical textiles and geotextiles at competitive prices, I propose to add 2 more types of shuttle-less looms to the list of fully exempted textile machinery. I also propose to revise the BCD rate on knitted fabrics covered by 9 tariff lines from 10 or 20 to 20% or 115 rupees per kg, whichever is higher. Electronic goods. In line with our Make in India policy and to rectify inverted duty structure, I propose to increase the BCD on interactive flat panel display from 10% to 20% and reduce the BCD to 5% on open cell and other components. In 23-24 budget, for the manufacture of open cells of LCD, LED TVs, I had reduced the BCD on parts of open cells from 5% to 2.5%. To further boost the manufacture of such open cells, the BCD on these parts will now stand exempted. Lithium-ion battery. To the list of exempted capital goods, I propose to add 35 additional capital goods for EV battery manufacturing and 28 additional capital goods for mobile phone battery manufacturing. This will boost domestic manufacture of lithium-ion batteries, both for mobile phones and for electric vehicles. Shipping sector. Considering that shipbuilding has a long gestation period, I propose to continue the exemption of BCD on raw materials, components, consumables, or parts for the manufacture of ships for another 10 years. I also propose the same dispensation for shipbreaking to make it more competitive. Telecommunication. To prevent classification disputes, I propose to reduce the BCD from 20% to 10% on carrier-grade Ethernet switches to make it at par with non-carrier-grade Ethernet switches. Export promotion. To facilitate exports of handicrafts, I propose to extend the time period for export from 6 months to 1 year, further extendable by another 3 months if required. I also propose to add 9 items to the list of duty-free inputs. Leather sector. I propose to fully exempt BCD on wet blue leather to facilitate imports for domestic value addition and employment. I also propose to exempt crust leather from 20% export duty to facilitate exports by small tanners. Marine products. To enhance India's competitiveness in the global seafood market, I propose to reduce BCD from 30% to 5% on frozen fish paste, surimi, for manufacture and export of its analog products. I also propose to reduce BCD from 15% to 5% on fish hydrolysates for manufacture of fish and shrimp feed. In July 2024 budget, to promote development of domestic MROs for aircraft and ships, I had extended the time limit for export of foreign origin goods that were imported for repairs from 6 months to 1 year and further extendable by 1 year. I now propose to extend the same dispensation for railway goods. Time limit for provisional assessment. Presently, the Customs Act 1962 does not provide any time limit to finalize provisional assessments, leading to uncertainty and cost to trade. As a measure of promoting ease of doing business, I propose to fix a time limit of 2 years, extendable by a year, for finalizing the provisional assessment. I propose to introduce a new provision that will enable importers or exporters, after clearance of goods,
to voluntarily declare material facts and pay duty with interest but without penalty. This will incentivize voluntary compliance. However, this will not apply in cases where department has already initiated audit or investigation proceedings. For industry to better plan their imports, I propose to extend the time limit for the end use of imported inputs in the relevant rules from 6 months to 1 year. This will provide operational flexibility in view of cost and uncertainty of supply. Further, such importers will now have to file only quarterly statements instead of a monthly statement. I now come to my direct tax proposals. In Part A, I have briefly underlined taxation reforms as one of key reforms to realize our vision of Vikasit Bharat. In respect of criminal law, our government had earlier ushered in Bharatiya Nyaya Sanhita, replacing Bharatiya Danda Sanhita. I am happy to inform this august House and the country that for new income tax bill will carry forward the same spirit of Nyaya in its drafting as well. The new bill will be clear and direct in text, with close to half of the present law in terms of both chapters and words. It will be simple to understand for taxpayers and tax administrators, leading to tax certainty and reduced litigation. Reforms, however, are not a destination. They are means to achieve good governance for our people and economy. Providing good governance primarily involves being responsive. The Tirukural captures this in verse 542, which reads, "Vaanokki vaazhum ulagallam, mannavan kol nokki vaazhum kudi," meaning, just as the living beings live expecting rains, citizens live expecting good governance. Our government is committed to keeping an ear to the ground and a finger on the pulse and responding while balancing our national building efforts. The following measures will detail just how our government will, under the guidance of PM Modi, has taken steps to understand and address. I repeat that sentence, sir. The following measures will detail just how our government, under the guidance of PM Modi, has taken steps to understand and address the needs voiced by our citizens. My tax proposals are guided by this spirit. The objectives of my proposals are as follows. Personal income tax reforms with special focus on middle class. Rationalization of TDS and TCS for easing difficulties. Encouraging voluntary compliance. Reducing compliance burden. Ease of doing business. Employment and investment. I will come to my proposal on personal income tax towards the end. TDS and TCS, rationalization for easing difficulties. I propose to rationalize tax deduction at source, TDS, by reducing the number of rates and thresholds above which TDS is deducted. Further, threshold amounts for tax deduction will be increased for better clarity and uniformity. The limit for tax deduction on interest for senior citizens is being doubled from the present 50,000 rupees to 1 lakh rupees. Similarly, the annual limit of 2.40 lakh rupees for TDS on rent is being increased to 6 lakh rupees. This will reduce the number of transactions liable to TDS, thus benefiting small taxpayers receiving small payments. The threshold to collect tax
at source, the TCS, on remittances under RBI's liberalized remittance scheme, the LRS, is proposed to be increased from 7 lakh to 10 lakhs. I also propose to remove TCS on remittances for education purposes, where such remittances is out of a loan taken from a specified financial institution. Both TDS and TCS are being applied on any transaction related to sale of goods. To prevent such compliance difficulties, I propose to omit the TCS. I also propose that the provisions of the higher TDS deduction will now apply only in non-PAN cases. In July 2024, the delay for payment of TDS up to the due date of filing statement was decriminalized. I propose to provide the same relaxation to TCS provisions as well. The government under the leadership of Prime Minister Modi believes in Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas and Sabka Prayas. In line with this, we brought in updated return facility in 2022 for voluntary compliance by taxpayers who had omitted to report their correct income. Our trust in taxpayers was proved right. Nearly 90 lakh taxpayers voluntarily updated their incomes by paying additional tax. Taking this trust further, I now propose to extend the time limit to file updated returns for any assessment year from the current limit of 2 years to 4 years. I propose to reduce the compliance burden for small charitable trusts and institutions by increasing their period of registration from 5 years to 10 years. It is also proposed that disproportionate consequences do not arise for minor defaults such as incomplete applications filed by charitable entities. Presently, taxpayers can claim the annual value of self-occupied properties as nil only on the fulfillment of certain conditions. Considering the difficulties faced by taxpayers, it is proposed to allow the benefit of 2 such self-occupied properties without any condition. To streamline the process of transfer pricing and to provide an alternative to yearly examination, I propose to introduce a scheme for determining arm's length price of international transaction for a block period of 3 years. This will be in line with global best practices. With a view to reduce litigation and provide certainty in international taxation, the scope of safe harbor rules is being expanded. A number of senior and very senior citizens have very old national savings schemes accounts. As interest is no longer payable on such accounts, I propose to exempt withdrawals made from NSS by individuals on or after 29th August 2024. I am also proposing to allow similar treatment to NPS Vatsalya accounts as is available to normal NPS accounts subject to overall limits. In my speech in July 2024, I had promised that all processes, including giving effect to appellate orders, shall be digitalized and made paperless over the next 2 years. So I'm happy to announce that digitalization is being made operational now. In July 2024, we brought in the Vivad Se Vishwas scheme to resolve income tax disputes pending in appeal. The scheme has received a great response, with nearly 33,000 taxpayers having availed of the scheme to settle their disputes. I have a few proposals to promote investment and employment. It is proposed to provide a presumptive taxation regime for non-residents who provide services to a resident company that is establishing or operating an electronics manufacturing facility.
I further propose to introduce a safe harbor for tax certainty for non-residents who store components for supply to specified electronics manufacturing units. Presently, the tonnage tax scheme is available only to sea-going ships. The benefits of existing tonnage tax scheme are proposed to be extended to inland vessels registered under the Indian Vessels Act 2021 to promote inland water transport in the country. Extension for incorporation of startups. We continue to support the Indian startup ecosystem. I propose to extend the period of incorporation by 5 years to allow the benefit available to startups which are incorporated before 1/4/2030. In order to attract and promote additional activities in the IFSC, I am inter alia proposing specific benefits to ship leasing units, insurance offices, and treasury centers of global companies which are set up in IFSC. Further, to claim benefits, the cut-off date for commencement in IFSC has also been extended by 5 years to 31/3/2030. Category 1 and Category 2 AIFs are undertaking investments in infrastructure and other such sectors. I propose to provide certainty of taxation to these entities on the gains from securities, to promote funding from sovereign wealth funds and pension funds to the infrastructure sector. I propose to extend the date of making an investment by 5 more years up to 31st March 2030. Personal income tax reforms with special focus on middle class. Democracy, demography, and demand are in line with this. We brought in updated return facility in 2022 for voluntary compliance by taxpayers who had omitted to report their correct income. Our trust in taxpayers was proved right. Nearly 90 lakh taxpayers voluntarily updated their incomes by paying additional tax. Taking this trust further, I now propose to extend the time limit to file updated returns for any assessment year from the current limit of 2 years to 4 years. I propose to reduce the compliance burden for small charitable trusts and institutions by increasing their period of registration from 5 years to 10 years. It is also proposed that disproportionate consequences do not arise.
வருமான வரி விதிப்பில் தற்போது மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றத்தை அறிவித்திருக்கிறது. அதில் புதிய வரி விதிப்பின் அடிப்படையில் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய தனி நபர்களுக்கு எந்தவிதமான வரி விதிப்பும் இருக்காது என்று தற்போது மத்திய நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். கடந்த நிதியாண்டில் இந்த வருமான வரிவிலக்கு உச்சவரம்பு என்பது 7 லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 5 லட்சம் ரூபாய் சேர்க்கப்பட்டு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான உச்சவரம்பாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலையில் பழைய முறை மற்றும் புதிய முறை என்ற 2 வரி விதிப்பு முறைகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் புதிய வரி விதிப்பு முறையில் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விதிப்பு இருக்காது. வருமான உச்சவரம்பு என்பது 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மக்களிடையே பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கும் நுகர்வை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த வருமான வரி உச்சவரம்பை உயர்த்துவதாக தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக நடுத்தர மக்கள் மிகப்பெரிய அளவில் பயன்பெறுவார்கள் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக வருமான வரி உச்சவரம்பு என்பது 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இறுதியாக 2022ஆம் ஆண்டு இந்த வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த நிதியாண்டில் இந்த மாற்றம் என்பது அந்த ஸ்லாபுக்கு உட்பட்ட பகுதியில்தான் இந்த மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு இந்த வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் புதிய வருமான வரி திட்டத்தில் இருப்பவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விதிப்பு இல்லை என்று தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் தற்போது அறிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மூத்த குடிமக்களுக்கான வரி பிடித்தமும் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக வரி வருவாய் என்பது மிகப்பெரிய அளவுக்கு தனிநபர்களை சார்ந்திருக்கக்கூடிய அணுகுமுறையை மத்திய அரசு தற்போது மிகப்பெரிய அளவுக்கு தளர்த்தி இருக்கிறது. வருமான வரி தனிநபர் வருமான வரி உச்சவரம்பாக 12 லட்சம் ரூபாயை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த 2 ரெஜிம், ஓல்ட் ரெஜிம் மற்றும் நியூ ரெஜிம் என்ற 2 ரெஜிம்கள் உள்ளன. அதில் 73% பேர் நியூ ரெஜிமை பின்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் மிக குறைவான அளவுக்கே பழைய வரி விதிக்கக்கூடிய நடைமுறையை பின்பற்றுகின்றனர். இவர்களையும் இந்த நியூ ரெஜிம் டாக்ஸேஷன் முறைக்கு கொண்டு வரக்கூடிய திட்டத்தின் ஏதுவாக தற்போது இந்த வருமான வரி தளர்த்த கூடிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. மொத்தம் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தனிநபர் வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு இந்த வருமான வரி சலுகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இந்த 4 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய மிகப்பெரிய வருமான வரி சலுகை இது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நிலையில் பழைய வருமான வரி முறையில் இருக்கக்கூடிய சில ஸ்லாப்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த வருமான வரி உச்சவரம்பில் 3 லட்சம் ரூபாயாக இருந்த முதல் ஸ்லாப் தற்போது 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான வரி பிடித்தமும் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 4 லட்சம் ரூபாய் முதல் 8 லட்சம் ரூபாய் வரை 5%, 8 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 10%, 12 முதல் 16 லட்சம் வரை 15%, 16 லட்சம் முதல் 20 லட்சம் வரை 20%, 20 லட்சம் முதல் 24% வரை 25%, 24 லட்சத்திற்கும் அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு 30% வரி பிடித்தம் என்ற அறிவிப்பை தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தனிநபர் வருமான வரி பிடித்தக்கூடிய முறையில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த முறை 7 லட்சம் வரையாக இருந்த இந்த தளர்வு தற்போது அதனுடைய உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நடுத்தர மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த வருமான வரி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. வருமான வரி விதிக்கப்படக்கூடிய முறை தொடர்பாக மத்திய அரசு தற்போது மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் புதிய வரி விதிப்பு முறையில் இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்த 7 லட்சம் ரூபாய் என்ற உச்சவரம்பு தற்போது 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நடுத்தர மக்கள், குறிப்பாக மாத வருமானம் ஈட்டக்கூடியவர்கள், வருடத்திற்கு 10 முதல் 12 லட்சம் வரை ஊதியம் பெறக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் அளிக்கக்கூடிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நியூ டாக்ஸ் ரெஜிமை பின்பற்றக்கூடிய மாத சம்பளதாரர்கள்
இனிமேல் 12 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு எந்த விதமான வரி பிடித்தம் இருக்காது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பட்ஜெட் உரையில் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசுடைய இந்த பட்ஜெட் உரை தொடர்பாக நம்முடன் விவாதிப்பதற்காக விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதல்ல திரு ஜோதி சிவஞானமுடன் தொடரலாம். சார் வணக்கம். வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? வரவேற்கத்தக்கதாங்க. பல வருடமாக அது வந்து ரிவைஸ் பண்ணாமல் இருந்திருக்குது. இப்போ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கதான். பட் அதை விட இன்னும் எதிர்பார்த்தது வந்து இந்த சாதாரண மக்கள்கிட்ட வந்து நுகர்வு குறைஞ்சிருக்கு, அதனால் முதலீடு குறைஞ்சிருக்குது, வளர்ச்சி குன்றி இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து இன்னும் இதுக்கு கீழே 7 லட்சங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மிடில் இன்கம், அதுக்கு கீழே உள்ள மக்கள் இருக்காங்களே, அவங்க கடுமையாக பாதிக்கப்படுறது வந்து நேரடி வருவாயினால் இல்லை, மறைமுக வரி வருவாயினால்தான். ஸோ இந்த இது இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களே ஒரு சில கோடி தான் ஆக்சுவலாக ஃபைல் பண்ணுறாங்க. 7 கோடி என்னமோ பண்ணுறாங்க. அதில் வரி செலுத்துகிறவங்க வந்து மிக சொற்பம் தான், 2-3 கோடி தான் வரி செலுத்துகிறவங்க. ஸோ அவங்கள மட்டும்தான் அது பெனிஃபிட் பண்ணும். மீதி 140 கோடி மக்கள் மறைமுக வரி செலுத்துகிறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரிலீஃப் கொடுப்பாங்க, பெட்ரோல் விலை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற அறிவிப்புலாம் வந்து எதிர்பார்த்தோம். அது வந்து எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு மேஜர் டிசப்பாயிண்டிங். இது அதே மாதிரி வந்து வளர்ச்சி விகிதம் வந்து மிக மிக குன்றி இருக்குது. வர ஆண்டுக்கும் வந்து வளர்ச்சி விகிதம் வந்து 6-6% ஒட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ முதலீட்டெல்லாம் ஊக்குவிக்கிற அளவுக்கு பெரிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை. சரி, திரு சுந்தரராமன் சார், இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு என்ன கொடுத்திருக்காங்க, நியூ டாக்ஸ் ரெஜிம் என்ன கொடுத்திருக்காங்க, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? டீட்டெயிலாக சொல்லுங்க. அதாவது இந்த 12 lakhs எக்ஸம்ஷன் அப்படின்றது இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்க்கு தான் பிளைனாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புது டாக்ஸ் ரெஜிம்ஸ்க்கு தான் இந்த ஸ்லாப் ரேட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இந்த 80% ரிபேட்னு சொல்லுவாங்க. ரிபேட் செக்ஷனோட சேர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த 12 lakhs வந்து பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ஸ்க்கு வந்து ஸ்லாப் ரேட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப் டு 0 to 4 lakhs, 4 to 8 lakhs, 8 to 12, 4 லட்சமா, 12 to 16, 16 to 20, 20 to 24, அதாவது 5, 10 அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 50,000 சேவிங்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சேவிங்ஸ் வரைக்கும் இவங்க மேலே பிடிப்பிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து ஒரு 15 lakhs சம்பாரிச்சவங்களுக்கு வந்து 20%ன்றது இப்போ வந்து 10% ஸ்லாபில் வந்திருக்கு. 25 lakhs இருந்தவங்களுக்கு வந்து இப்போது 15% வந்திருக்கு. ஸோ வந்து அப் டு 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் 75,000 இருக்குது. ஆக்சுவலாக 12,75,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு நோ டேக்ஸ் அண்ட் பிளெயினாக. நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து உங்களுக்கு அந்த சேம் 12 lakhs இதை வந்து ப்ரொவிஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லாப் ரேட்லேயும் சரி, பிளெயினாக 0 to 12 கொண்டு வரல, 0 to 4, 4 to 8 கொண்டு வந்திருக்காங்க. பட் ரிபேட் செக்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுவும் 12 lakhs வரைக்கும் ஒரு ஜீரோன்றதை புதுசுக்கும் பழசுக்கும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. பட் புது டாக்ஸ் ரெஜிமில் புது ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க. டேக்ஸ் லிமிட்டையும் வைடன் பண்ணியிருக்காங்க. 0 to 2.5 இருந்ததுன்றதை 0 to 4 பண்ணியிருக்காங்க. அண்ட் 7.5 வரைக்கும் இருந்ததை 8 பண்ணியிருக்காங்க. ஹையர் ஸ்லாப் வந்து உங்களுக்கு மோர் தென் 20 இருந்தது வந்து 24 இருக்கும். ஸோ மோர் தென் 24 lakhs சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் 30% அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது எக்ஸாக்டாக எவ்வளோ சேவிங்ஸ் அப்படின்றது இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம் சார். சரி, இது உங்கள் முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகி திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைகிறார். சார் வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் இன்கம் டேக்ஸ் அட்ரஸ் பண்ணிடுறேன். இன்கம் டேக்ஸில் வந்து இதில் என்னன்னா பணக்காரங்களுக்கு பெரிய ரிலீஃப் வந்திருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா 12 லட்சம் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறவன நீங்கள் எப்படி மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க? டோட்டலாகவே இந்தியாவில் உங்கள் இன்கம் டேக்ஸ் ரெசிப்ட் படியே 2 கோடி பேரோ 3 கோடி பேருக்கு தான் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு மேலே இருக்குது. நீங்கள் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க மிடில் கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது வந்து எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இந்தியாவோட மீடியம் இன்கம் 15,000 ரூபா. தட் இஸ் மீடியம்னா 50th percentile. 50th percentile சம்பாதிக்கிறவனோட இன்கம் 15,000 ரூபா. ரைட்டா? எவ்வளோ பேர் இப்போ உங்கள் நிறுவனத்துக்கே எடுத்துக்கோங்க, 300 பேருக்கு மேலே உங்கள் கம்பெனியில் வேலையாக இருப்பாங்க உங்களோட தமிழ் டிவி சேனலில். அதில் ஒரு 30-40 பேருக்கு வேணால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கலாம். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நிறுவனத்திலேயே டாப் 15%க்கு தான் நீங்கள் ரிவார்ட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு. இதுக்கு பதிலாக இந்த பணத்தை எங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா
என் அறிவு கெட்டினதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து பிரதமரோட நண்பர் A1 A2ன்னு 2 பேர் இருக்காங்க. அதில் A2 என்ன பண்ணுறாருன்னா பெட்ரோல் டீசல் விற்கிறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஹாப்பி ஹவர்ஸ் அப்படின்னு பெட்ரோலில் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த டைமில் நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் போனால் என் பெட்ரோல் பங்க்கில் 5 ரூபா டிஸ்கவுண்ட்டு, அப்படியே 3 ரூபா டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. பல்காக டீசல் வாங்கினீங்கன்னா 8 ரூபா டிஸ்கவுண்ட்டு, 10 ரூபா டிஸ்கவுண்ட்டு டேங்கர் கணக்கில் வாங்கினீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் பொருள்னா, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஏழையும் மிடில் கிளாஸ் யார் பெட்ரோல் வந்து 2 வீலர்லேயும் 3 ஆட்டோக்கு பெட்ரோல் போடுறானோ அவனை பகல் கொள்ள அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா A2 கம்பெனி வந்து பலாயிரம் கோடி லாபம் பண்ணுறாங்க. சாதாரண லாபம் இல்லை, பலாயிரம் கோடி லாபம். அதே மாதிரி சரி A2 மட்டும் பண்ணிட்டாருன்னா வேற விஷயம். நைரான் இன்னொரு ரஷ்யன் கம்பெனி, அந்த கம்பெனியும் 3 ரூபா 5 ரூபா பெட்ரோல் டிஸ்கவுண்ட் டீசல் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி ஹவர்ஸில். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோட புரிஞ்ச வரைக்கும் பொருள் ஏழை ஆட்டோ ஓட்டுறவன், ஏஸ் வண்டி ஓட்டுறவன், TVS 50 ஓட்டுறவன்ட்டேன்னு பணத்தை அடித்து 12 லட்சம் 7லேருந்து 12 லட்ச ரூபா வாங்குறவனுக்கும் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறவனுக்கும் கொடுக்குறீங்க. அப்படி தான் இது அர்த்தம் பொருளாகுது. இதனால இப்போ என்ன ஆக போகிறதுன்னு சொல்கிறேன். ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டீங்க. இப்போ வந்து இந்த ஏன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம்னே மேடம் பேசலை. இப்போ இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் நியூ ஃபோர்ஸ்டு எல்லாருமே ஃபோர்ஸ்டாக நியூ டேக்ஸ் ரெஜீமுக்கு தான் போகணும். நான் பின்னாடி கால்குலேட் பண்ணுவேன். நான் நீங்கள் வந்து ரிசல்ட்டு நான் ஒன்றும் ஏன்னா எல்லாமே அனெக்ஸ்டரை தான் பார்க்கணும். இங்கே இந்த பட்ஜெட்டில் இந்த அனெக்ஸ்டரை பார்க்காமே நான் என்ன சொல்கிறேன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமுக்கு போகவே முடியாது. அது யாருக்கு போவாங்கன்னா 20-25 யாருக்குமே வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் வேல்யூபிள் கிடையாது. அப்போ இதை நம்பி வாங்கின வீட்டு கடன் 20 வருஷத்துக்கு வாங்கினவங்க கதி என்ன, LICயோட கதி என்ன? ஏன்னா இப்போ LICயில் வந்து 1 கோடி 2 கோடி பாலிசியில் யாரும் போட மாட்டாங்க, ப்ரைவேட் கம்பெனியில் தான் போடுவாங்க. LICன்னு ஒரு நிறுவனம் இருந்தது, அதோட கதி என்னன்னா இன்கம் டேக்ஸை வச்சு தான் அது நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பப்ளிக் பீப்புள்ஸ் ஓரியன்டட் கம்பெனியை நீங்கள் ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒரு பட்ஜெட்டில் அட்டாச் பண்ணி டிஸ்கஷன் இல்லாமல் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக மாற்றினீங்க. பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆக்கிட்டு அது 5% விற்றுருக்கீங்க. அதே ஐபியோட கம்மியான விலையில் விற்றுருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்கில் ஹெவி லாஸில் இருக்கான். இப்போ இந்த ஸ்கீமுக்கு அப்புறம் யாரும் LIC பாலிசி வாங்க மாட்டாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியில் எவனும் பாலிசி வாங்க மாட்டான், ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ அந்த நீங்கள் இன்னொரு 10% ஸ்டாக் விற்றீங்கன்னா ஸ்டாக்கு 500 ரூபாய்க்கு வந்து இறங்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் 90% ஆஃப் இந்தியா டு 10% ஆஃப் இந்தியா. நான் ரொம்ப சேரிட்டபிளாக சொல்கிறேன். 10% வந்து 1 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப சேரிட்டபிளாக நான் சொல்கிறது. 10% 1 லட்சம் வாங்கினா கூட மீதி 90%க்கு என்ன ரிலீஃபு? ஒரு ப்ரைவேட் 2 ப்ரைவேட் கம்பெனியால் 5 ரூபா 10 ரூபா டீசலை கம்மியாக கொடுக்க முடியும்னா ஏன் கவர்மெண்ட் கம்பெனியால் கொடுக்க முடியாது? இவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டேக்ஸை போட்டு 8 ரூபா 10 ரூபா டியூட்டி கம்மி, பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கம்மியாக கொடுக்கும்போது இந்த பணத்தை நீங்கள் வந்து இவ்வளோ பட்ஜெட்டில் வச்சுருப்பாங்க, இவ்வளோ நான் குறைக்க போகிறேன்னு. அதை நீங்கள் டீசல் செஸ்லையும் பெட்ரோல் செஸ்லையும் குறைச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் பெனிஃபிட் டைரெக்டாக கிடைச்சிரும்ல. நான் எதுக்கு ஓல்டு டேக்ஸ் போய் நியூ டேக்ஸ் போய்? அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் பெனிஃபிட்டு, TVS 50 ஓட்டுறவனும் பெனிஃபிட்டு, நான் வந்து பெரிய கார் ஓட்டுறவன், நான் வந்து SUV ஓட்டுறவனுக்கும் பெனிஃபிட்டு. அதை விட்டுட்டு ஏழையும் மிடில் கிளாஸும் கஷ்டம். ஏன்னா நான் என்னோட டெஃபினேஷன் ஆஃப் மிடில் கிளாஸில் 12 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் மிடில் கிளாஸாக இருக்கவே முடியாது. ஏன்னா அப்போ டாப் 10% ஆஃப் இந்தியா தான் மிடில் கிளாஸ். உங்கள் கம்பெனியில் டாப் 15% ஆஃப் மிடில் கிளாஸ்னால் 1-2 பேர் தான் உங்கள் கம்பெனியில் பணக்காரன், மற்றவன் பணக்காரனே கிடையாது உங்கள் கம்பெனியில். திரும்பி இந்த அரசாங்கம் என்ன தப்பு பண்ணுதுன்னா பணக்கார ஏழைங்கள்டேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து பணத்தை அடித்து பணக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த ஸ்கீமை நான் கால்குலேட் பண்ணி பின்னாடி போட்டேன்னா 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினவனுக்கு பெரிய பெனிஃபிட்டு, 7லேருந்து 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கினவனுக்கும் பெனிஃபிட்டு. அது நான் ஒத்துக்கிறேன்.
But that is only 10% of the population. If you had the money to give, that பணத்தை உங்களால கொடுக்க முடியும்னு டிசைட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் அவே நான் டைரக்டா ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சொல்றேன், டீசல்ல இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியும் பெட்ரோல்ல இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியும் குறைச்சிருந்தீங்கன்னா அவன் தான் ஸ்பெண்ட் பண்ணுவான். எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து நான் கன்சியூம் பண்ண மாட்டேன், பேங்க்கில் கிடக்கும் என்டெக்ஸ். எனக்கு நல்ல பெனிஃபிட்டு. எனக்கு பர்சனலாக இந்த பட்ஜெட் இஸ் வெரி குட். என் டேக்ஸ் பில்லை குறைக்கும். அதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேர் வாங்குவேன், எக்ஸ்ட்ரா பாண்டு வாங்குவேன், எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்குவேன். நான் போய் செலவு பண்ண மாட்டேன். அதே நீங்கள் டேக்ஸை குறைச்சிருந்தீங்கன்னா ஏஸ் வண்டி ஓட்டுறவன் இல்லை ஒரு ஓலா ஓட்டுறவன் ஒரு ஊபர் ஓட்டுறவனுக்கு குறைச்சிருந்தீங்கன்னா அவன் பக்கத்தில் கிடைக்கிற இட்லி கடையில் போய் சாப்பிட்ருப்பான், இல்லாட்டா ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்ருப்பான். ஒரு கண்ட்ரி கன்சம்ஷன் க்ரோ ஆகிருக்கும். இந்த இது கன்சம்ஷன் க்ரோ ஆகாது. அடுத்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இவங்களோட க்ரோத் நம்பர் அசம்ஷன்ஸ்லே தப்பு. நாமினல் க்ரோத் 10%ங்கிறாங்க. நாமினல் க்ரோத் 10%. ஆர்பிஐ சொல்கிற இன்ஃப்ளேஷன் ஃபிகரே 5.5%. 10 - 5 4.5% க்ரோத்து. அதுதான் உங்களோட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பர், கன்சம்ஷன் நம்பர் சொல்லுது, உங்கள் எக்ஸ்போர்ட் நம்பர் சொல்லுது. 2014 ஆல் இண்டியா எக்ஸ்போர்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸ் வந்து $15 பில்லியன். போன வருஷம் கார்மெண்ட் ரெக்கார்டு படி $14.5 பில்லியன் தான் ஆல் இண்டியாவிலேருந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுப்பீங்க, பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைப்பீங்க, ஃபோனோட விலையை குறைப்பீங்க, அதை இன்டைரக்ட் டேக்ஸில் ஒரு பெரிய ரிஃபார்ம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு கன்சம்ஷன் பூஸ்ட் கிடைக்கும். எஸ், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா டாப் 10%க்கு நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கிறீங்க. ரயில்வேங்கிற வார்த்தையே இந்த பட்ஜெட்டில் வரல. ஒரு நாளைக்கு 4 கோடி 20 கோடியோ 25 கோடியோ எனக்கு ஃபிகர் எக்ஸாக்டாக தெரியல, 20-25 கோடி மக்கள் ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினுன்னு ஒரு வார்த்தை பேசுனீங்களா பட்ஜெட்டில்? மெட்ரோங்கிற ஒரு வார்த்தை பேசுனீங்களா பட்ஜெட்டில்? இல்லை ஒரு ரேபிட் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஏதாவது ஒரு ஊரில் சபர்பன் ட்ரெயின் போடுறேன்னு பேசுனீங்களா? இதில் என்ன இருக்குது? இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே அங்கே டிங்கர் பண்ணி 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி வச்சே கேட்டு பாருங்க, எனக்கு நல்ல பர்சனலி எனக்கு இது சூப்பரான பட்ஜெட். ஐ டோன்ட் டினை. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 லட்ச ரூபா ஸ்டாக் வாங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க, தங்கம் வாங்க கொடுத்துருக்கீங்க, பாண்டு வாங்க கொடுத்துருக்கீங்க. அம்மையாருக்கு நன்றி சொல்கிறேன், மோடிக்கு நன்றி சொல்கிறேன். பட் இது நாட்டோட பட்ஜெட் தலையெழுத்தை மாற்றோன்னா மாற்றாது. உங்கள் ஆஃபீஸ்லேயே 300 பேரில் இது 15 பேருக்கு 30 பேருக்கு பட்ஜெட் ஆகுமே தவிர மீதி இருக்கிற 270 பேர் விரல் சுப்ப வேண்டிதான். அதுதான் இந்த பட்ஜெட்டோட தாற்பயம். சரி, இது உங்கள் முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு சுந்தர்ராமன், இந்த பட்ஜெட்டில் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் சார் விஷயம் சொன்னார், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு எந்த விதமான ரிலாக்ஸேஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இது எப்படி புரிந்து கொள்ளுது? 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் உச்ச வரம்பு அப்படின்னா மற்ற கொடுத்திருக்கக்கூடிய ஸ்லாப் யாருக்கு? அதாவது 12 lakhs rupees வரைக்கும் நோ டாக்ஸ் அப்படின்றது ஓல்டு ரெஜிமில் தான் கொடுத்துருக்காங்க. கொடுக்கலன்னு சொல்லல மேடம், பேசலன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். சரி, அதாவது அதாவது உங்கள் ஆர்கனைசேஷன்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70% பீப்புளுக்கு டாக்ஸ் இருக்காது. அவங்களுக்கு ஒரு புது அவங்களுடைய சில்ட்ரனுக்காக ஒரு புது சேவிங்ஸ் பண்ணலாம், அந்த வரக்கூடிய டாக்ஸ் சேவிங்ஸ் அதெல்லாம். சார் ஜென்ரலாக அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் முன் வச்சிருக்காரு. அதனால் ஏன்னா நார்மலாக ஈவன் 1 லட்ச ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு மிடில் கிளாஸ் தான் இல்லையா? அதனால் இவர் அப்படின்னா ஒரு 12 lakhsக்கு மேலே இருக்கிறவங்களுக்குன்றது ஒரு ஸ்மால் இன்டர்பிரேஷன் போல. அது போக வேண்டாம், அது சாரோட அது ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ். பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ஸில் தான் ஸ்லாப் ரேட்டை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் ஓல்டு டாக்ஸ் ரேட்டில் ஸ்ட்ரைட்டாகவே அப்படி 12 lakh rupees நோ டாக்ஸ். இது ஒரு எக்ஸலண்ட் வெல்கமிங் இது. ஏன்னா லாங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் தி மிடில் கிளாஸ். ஏன்னா இந்த எக்கனாமிக் சர்வேலேயே ஒரு குறிப்பிட்டது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா the focus should be இண்டிவிஜுவல்ஸ் கையில் நிறையா மணி இருக்கணும். ஸோ தட் அவங்க சேவிங்ஸையோ அவங்க கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ராக்காக போடணும். அதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். இது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு போல்டு இனிஷியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இப்போ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்ப்பீங்க இந்த MSME செக்டார்ஸோட டெஃபினிஷன்ஸ். அது நீங்கள் இப்போ வரீங்களா? அது இல்லை, அடுத்த சுற்றுக்கு வரேன். திரு
திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, அடுத்த சுற்று கிட்ட வரேன். இதுல வளர்ச்சி சார்ந்த நிறைய அறிவிப்புகள் இருக்கிறதா? சாரி, சொல்லுங்க சொல்லுங்க சார். நான் என்ன கேக்குறீங்களா? ஆமா, குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு 2-3 விஷயம். நீ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் வரதுக்கு முன்னாடியே உங்க கம்பெனியில 75% மேல டாக்ஸ் கிடையாது. அவர் ஏதோ இன்னைக்கு 75% டாக்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லாதீங்க. உங்க கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்தே சொல்றேன். 75 to 80% முன்னாடி இந்த 7 லட்சம் ரூபாய்க்கு முன்னாடியே டாக்ஸ் கிடையாது. அதனால அந்த 80% முன்னாடியே அந்த பெனிஃபிட் இருந்தது. இன்னைக்கு வாத சுந்தரராமன் சாருக்கும் எனக்கும் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மீதி இருக்கிற 20% கிடைச்சிருக்கு. நானே சொல்லிட்டேன். யாருக்கு கிடைச்சிருக்கு? 12 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிப்ப 7லேருந்து 12 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சிருவங்களுக்கு தான் இருந்திருக்கு. அது உங்க கம்பெனில சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து நீங்க மிடில் கிளாஸ் இல்ல இன்சென்டிவ்னு அவங்களை அவமதிக்கிறீங்க. நீங்க 80% இல்ல ஆனந்த் சார், நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் கீழே சம்பாதிக்கிறவங்க மிடில் கிளாஸ் இல்ல. இல்ல திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்றீங்க நீங்க. இல்ல இல்ல ஆனந்த் ஸ்ரீனிவாசன், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் இப்ப டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, 1 லட்சத்துக்கு உள்ள சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன வரி விலக்கு இருக்கு? இப்ப அது எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க? இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். 12 லட்சம் ஃபர்ஸ்ட் நான் அவமதிக்கிறேன் தான். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் இந்தியாவில் மிடில் கிளாஸ் கிடையாது. அவன் அப்பர் மிடில் கிளாஸ். 1 லட்சம் ஆவரேஜா மீடியன் 50% ஆஃப் இந்தியா 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு 2 கோடி பேருக்கு தான் ஒரு மேக்சிமம் 2 கோடி பேர் தான் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த டிபேட்டை நீங்க அந்த 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் பேசுறீங்க. இதுக்கு முன்னாடியே 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு டாக்ஸ் கிடையாது. 6 into 60 into 12 is 7,20,000. 55,000 ரூபாய்க்கு மேல வாங்கினவனுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே டாக்ஸ் கிடையாது. அதனால டெஃபினட்டா நீங்க ஒரு 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல 2 கோடி பேர் மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவர் இந்த நாட்டுல புவர்ட்டு நீங்களே பேசிருக்கீங்க உங்க வீடியோல. அதை போய் பாருங்க. இப்ப திடீர்னு அதாவது மிடில் கிளாஸ் இன்டர்பிரேஷன். சார், அடுத்த சுற்றுக்கு போலாம். இல்ல முதல் சுற்று கருத்து திரு புகழேந்தி சார், இந்த பட்ஜெட் பற்றிய உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? முதல்ல வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ஆல்வேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. மொத்தம் நம்ம நாட்டில் வந்து ஃபைல் பண்ணுறோம், ரிட்டர்ன் ஃபைல் பண்ண 7.55 crore. அதில் டேக்ஸ் பே பண்ணணும் 2% பே பண்ணுறாங்க. ஆச்சுங்களா? 2 crore which is 2 crore which is at 2 something. So it's around 2% of the total population தான் பே பண்ணுறாங்க. இப்போ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா salaried people. மிச்சம் இருக்க 98% ஆஃப் பீப்புள் வந்து இவங்களோட ஏழையா? அவங்க டேக்ஸ் டிக்ளேர் பண்ணுறதில்ல, டேக்ஸ் பே பண்ணுறதில்ல. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லணும்? அவர் இவங்க மறுபடியும் இவங்களே அடிச்சுட்டு இருக்கோம். யார் எவன் கணக்கு காமிக்கிறான் அவனையே வச்சு அடிச்சுட்டு இருக்கோம். மிச்சம் இருக்க 98% பற்றி பேசுறது இல்லை. இப்போ டேக்ஸ் 7.5 கோடி பேர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கவர்மெண்ட் 15 கோடி பேருக்கு உள்ள இன்கம் என்னன்னு பார்க்கணும். அதை விட்டு இந்த 2% திருப்பி அடிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்களாம் ஏன் விட்டுட்டோம், அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. ரைட். ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ஓகே, மிடில் கிளாஸ்ங்கிறது 12 lakhs. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வச்சிருக்கேன். இப்போ நான் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா 12 lakhs இஸ் மிடில் கிளாஸ் தான். ஏன்னா நம்ம இருக்கிற டேட்டா வச்சு பேசுகிறோம். டேட்டாவில் இல்லாதவங்களை பற்றி நமக்கு தெரியாது. அதனால பரவாயில்ல, 12 lakhs கூட மிடில் கிளாஸாக இருக்கலாம், 8 lakhs இருந்துட்டு போகுது. பட் இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இவங்க தான் வந்து வழக்கமாக பணம் டேக்ஸ் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டிக்ளேர் பண்ணது அஸ் பர் இன்கம் டேக்ஸ் 76 lakhs பீப்புள் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டிக்ளேர் பண்ணதில்லை. இப்போ இந்தியாவில் வந்து 76 லட்சம் பேர் தான் 10 லட்சம் மேலே சம்பாதிக்கிறாங்களா? இல்லை. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த டேக்ஸ் நெட்டுக்குள்ளே வராமல் போயிட்டாங்க. அதனால நம்ம அவங்கள பற்றி கவலைப்படுறதில்ல. எவன் கட்டுறானோ அவனை திருப்பி அடிப்போம். ரைட். அதனால வந்து சார் சொன்ன மாதிரி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 12 lakhs இஸ் ஓகே. பட் 12 lakhs வந்து இந்த 76 லட்சம் பேர் தானா? தட்ஸ் அ கொஸ்டின். ஸோ அதனால வந்து அவருடைய வியூ. பட் ஐ வெல்கம். ஏன்னா இது கண்டினியூஸாக டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு ரிலீஃப். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அது பெரிய இழப்பெல்லாம் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு.
மீறி போனால் அவங்க ஒரு லட்சம் கோடின்னு இருக்காங்க. இந்த மணி மறுபடியும் சர்க்குலேஷனுக்கு போய் ஜிஎஸ்டி எல்லாம் போய் நீ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி பேர் இருக்கும். இஃப் தை எக்ஸ்டெண்ட் தி டேக்ஸ் கலெக்ஷன் ஃபார் another 2 crore இது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு படம். ரெண்டாவது விஷயம் வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ரயில்வே பற்றி பேசல. வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தை தவிர நீண்ட தூர பயணத்துக்கு போய் யூஸ் பண்ணுறது ட்ரெயின். அந்த ட்ரெயினை அப்கிரேட் பண்ணுறதுக்கு பற்றி பேசல. 51 வந்தே பாரத் இது வரைக்கும் விட்டுருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு 760 கோச் பண்ணியிருக்காங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ரொம்ப எதிர்பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட்டோட முதுகெலும்பு. அதை பற்றி பெருசாக பேச டிசப்பாயின்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி. வரவேற்கத்தக்க விஷயம் வந்து அதை சொன்ன விஷயத்தில் வரவேற்கத்தக்கது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ், ஸ்டோரேஜ், லாஜிஸ்டிக்ஸ், அது மாதிரி காமன் மேன் அஃபெக்ட் ஆகிற இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடான ஃபுட், இதை பற்றிலாம் நிறைய பேசுகிறது வரவேற்கத்தக்கது. பல்சஸ் அது செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனது. அடுத்தது வந்து நம்ம ஆயில் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவிப்பாக தான் இருக்குது. இது நோ மெஷர். இந்த இதுக்குள்ளே இவ்வளோ அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் இருக்கிறனால எப்போ அதோட பெனிஃபிட் வரும் ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதோட ரிசல்ட் என்ன? ஸோ நமக்கு ரிசல்ட்டே தெரியாது. அப்போ the only one way is money is keep going for various schemes. அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி எதுவுமே பேசலை. சார் சொன்ன மாதிரி நிறைய இது வந்து அனெக்சரில் போனதுனால அதை கமெண்ட் பண்ண முடியாது. ஜென்ரலாக பார்த்தோம்னா வருமான வரி விலக்குங்கிறத தவிர வந்து பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏஐ பற்றி பேசுனாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்டியூட் 3 இன்ஸ்டியூட் வைக்க போகிறோங்கிறது. இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு 3 பத்தாது. ஏன்னா சச் அ கண்ட்ரி, சைனா டீப்சீக் ஆல்ரெடி இஸ் ரூலிங் த வேர்ல்டு. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா வென் வில் கேட்ச் அப். இது மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்கு. இந்த டிபேட்டை ஒட்டிய ஒரு கருத்து சொல்லிடுறேன். சுருக்கமாக சொல்லுங்க. அவர் இறுதி கருத்து சொல்ல விரும்புகிறேன். இல்லை அதான் இந்த இப்போ சார் சொன்னது, அனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்ன விஷயம் வந்து ரிலேட்டிவாக பார்க்கணுங்கிறாரு. 2 கோடி பேருக்கு மட்டும்தான் இல்லை இன்கம் டேக்ஸ் பே பண்ண தான் பலன் கிடைக்குது. மீதி பேருக்குலாம் இன்ஃபர்மேஷன் இல்லைங்கிறாரு. இப்போ மந்த்லி பர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு சர்வே பண்ணாங்க. அதன்படி வந்து மாதம் சராசரியாக வந்து இந்தியாவில் செலவு பண்ணுறது வந்து மாத செலவு 4122 ரூபா ரூரல் ஏரியாவில், அர்பன் ஏரியாவில் 6996 ரூபா. ஸோ மெஜாரிட்டி இது மாதிரி இன்கத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. ஸோ ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் கன்செஷன் கொடுத்துருக்கணும். பெட்ரோல் டீசல் டிவிஎஸ்க்கோ 2 வீலருக்கோ அவங்க பயன்படுத்துவாங்க. நீங்கள் அந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து அவங்க வாங்குகிற உணவுப் பொருட்கள் 90% 80% வந்து உணவுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த விலையை வந்து அதிகப்படுத்தி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? சாதாரண மக்கள் அவங்களோட மந்த்லி இன்கம் வந்து இந்த சர்வே படி 4000 அர்பன்லயே. சரி, ஆனந்த் சீனிவாசன் நிகழ்ச்சியில் பங்கேற்க போனா அவர்கிட்ட இறுதி கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன். திரு ஆனந்த் சீனிவாசன், MSME சார்ந்து, சிறுதொழில் சார்ந்து இந்த பட்ஜெட்ல முக்கிய அறிவிப்பு என்ன இருக்கு? கோவை, திருப்பூர் இந்த மாதிரியான நகரங்களுக்கு குறிப்பிட்டு ஏதாவது அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கா? இதை பாருங்க, திரும்பி அவங்க அனெக்ஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம அனெக்ஸ்டரை பார்க்கணும். ஆன் தி பர்ஃபேஸ் ஆஃப் இட், நான் கடன் உங்களுக்கு நிறைய தரேன்னு சொல்றாங்க. கடன் யார் கொடுக்க போறாங்க? பேங்க் கொடுக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் கொடுக்காது, பேங்க் தான் கடன் கொடுக்க போகுது. அதை எதுக்கு இந்த பட்ஜெட்ல பேசுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து கடன் கொடுக்குறேன், உங்களோட லிமிட்டை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளோ டேக்ஸ் பிரேக் தரேன். கவர்மெண்ட் 2 தான் பண்ண முடியும். எய்தர் நீங்க டேக்ஸ் பிரேக் கொடுக்க முடியும், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்வென்ஷன் கொடுக்க முடியும். அதாவது பேங்க் உங்களுக்கு 14% வட்டி போடும், அதில் 4% வட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, நீங்கள் வந்து பிஎஃப் கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் ஏதாவது பண்ணுறேன், எய்தர் டேக்ஸில் கொடுக்க முடியும், இல்லாட்டா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ண முடியும். அது ரெண்டுமே இல்லை இங்கே. இல்லை நான் லேண்டு கொடுக்குறேன், இல்லை நான் ஏதாவது மிஷினுக்கு நான் கிராண்டாக தரேன், நீங்கள் டைரெக்டாக சப்சிடி தரேன், இது மாதிரி ஏதாவது சொல்லினாதான் MSMEக்கு. இந்த பட்ஜெட்டில் கிசானுக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்க? கிசானுக்கு நான் கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் ஷேர் ஹோல்டரு. 50% தான் கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டர், 50% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கு. நீங்கள் ஒரு லிஸ்டட் கம்பெனி கொடுக்குற கடன் கொடுக்கறத நீங்கள் எப்படி உங்கள் கணக்கில் சேர்த்துப்பீங்க? நீங்கள் உங்கள் பட்ஜெட்லேருந்து என்ன கொடுக்க போகிறீங்க? 5-10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பட்ஜெட்டில் பல்சஸில் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுங்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? டிமாண்ட் ஏறிடுச்சு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பருப்பு வைக்கிறதால நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுங்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்?
அரிசிக்கு இவ்வளோ கிலோ எக்ஸ்ட்ரா நான் வாங்கிப்பேன், கோதுமைக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிலோ வாங்குவேன், உளுந்துக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்குவேன், காட்டனுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா நான் விலை கொடுத்து வாங்குவேன். தக்காளி ஒரு ஃபார்மர் இப்போ ரொம்ப பில்லு போயிட்டுருக்கு. ஒரு குவிண்டல்ங்கிறது 100 கிலோ தக்காளி, 100 கிலோ தக்காளியை 20 ரூபாய்க்கு வாங்கினான் ட்ரேடரு. அவனுக்கு என்ன பண்ணீங்க? அது எதாவது சொன்னீங்களா? ஒரு ட்ரேடர் ஒரு பில்லு அம்ரித்சரில் ஓப்பனாக போகிறது, 100 கிலோ தக்காளியை மார்க்கெட்டில் 20 ரூபாய்க்கு விற்றுருக்கான் அவன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. லாஜிஸ்டிக்ஸுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. கார்மெண்ட் 1 லட்சம் கோடி கார்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லலை. லாஜிஸ்டிக்ஸுக்கு கடன் கொடுப்பீங்க. கடன் பேங்க் கொடுக்குங்க. பேங்க் ரீஃபைனான்ஸ் 1 lakh crore பண்ணுறேன் நபார்டு பண்ணால் கூட அது கடன். மார்க்கெட்டில் பாண்டை போட்டு கடன் வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் என்ன கொடுக்குறீங்க? ரயில்வேக்கு ஒன்றும் கிடையாது. பஸ்ஸை பற்றி பேசவே இல்லை. இந்த வாட்டி ரோடை பற்றி நார்மலாக இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட். 2000 கோடிக்கு ரோடு போடுறவங்க இவங்க. ரோடை பற்றி ஒன்றும் பேசலை. ரோடை பற்றி பேசலை. இதை எவ்வளோ பவர் லைன் போட போகிறேன்னு பேசலை. ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் லாஸை குறைக்கலைன்னா அவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கே தவிர, பவருக்கு என்ன பண்ண போகிறேன், ரோடுக்கு என்ன பண்ண போகிறேன், ட்ரெயினுக்கு என்ன பண்ண போகிறேன், மெட்ரோ போட போகிறேன்னா ஒன்றுமே இல்லையே இந்த பட்ஜெட்டில். எவ்வளோ பஸ்ஸு விட போகிறேன்? நார்மலாக படிப்பாங்கல்ல, நான் இவ்வளோ பஸ்ஸு விடுவேன் அப்படின்னு, இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ கொடுப்பேன். ஒன்றுமே இல்லையே இதில். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த பட்ஜெட்டில்? டாப் 2 கோடிங்கிறது 3 கோடி ஆகலாம். யாராவது நான் யாரோ ஒருத்தர் சொன்னார் என் வீடியோவில் நான் 1 லட்சம் வாங்குறவன் பூவர்னு. நான் திரும்பி தைரியமாக சொல்கிறேன், நான் என் வீடியோவில் பாப்புலர் ஆனது 40,000 ரூபா சம்பளம் வாங்கினா நீங்கள் மெட்ராஸில் இருக்க முடியாதுன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதை மாற்றி சொன்னேன், 60,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் 2 children மெட்ராஸில் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அது இன்றைக்கும் சொல்கிறேன். நான் எங்கேயும் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினா அவன் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னதே கிடையாது. 1 லட்சம் மீடியம் இன்கம் 15,000 ரூபா 58% இல்லை. அதில் நீங்கள் 6 மடங்கு போட்டு டாக்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா பணக்காரனை தான் ஃபேவர் பண்ணுறீங்க. யூ ஆர் ஃபேவரிங் டாப் 5% ஆஃப் தி கண்ட்ரி. மீதி 95%க்கு என்ன பண்ணீங்க? அதை வெல்கம் பண்ணணும், வெல்கம் பண்ணலாம். பணக்காரனுக்கு டாக்ஸ் ரிஜெக்ட் கொடுத்தீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார். சுந்தர்ராமன் சாரை A2 நான் பேர் சொல்ல விரும்பல, A2 ஓப்பனாக பேப்பரில் போட்டிருக்காரு, பெட்ரோல் 5 ரூபா டிஸ்கவுண்ட்டில் விற்பேன்னு. கார்மெண்ட் ஏன் விற்க மாட்டேங்குது? கார்மெண்ட் தானே கண்ட்ரோல் பண்ணுறான். இந்த 1 லட்சம் கோடி கொடுத்ததை புயந்தி சார் சொன்னார் 1 லட்சம் கோடி பெனிஃபிட்னு. அந்த 1 லட்சம் கோடியை பெட்ரோல் டீசலில் குறைச்சிருக்கலாமே. பெட்ரோல் டீசல் குறைச்சா எல்லாருக்கும் பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன் நீங்கள் 2% ஆஃப் இந்தியாவுக்கும் 5% ஆஃப் இந்தியா, அட் பெஸ்ட் கேஸ் 10% ஆஃப் இந்தியாவுக்கு பெனிஃபிட் பண்ணுறீங்க? மீதி 90 என்ன பாவம் பண்ணான்னு தான் கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? சார், இதுங்களை இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பை சேர்ந்த திரு பிரபு தாமோதரன் நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். எடுத்துக்கலாம். பட்ஜெட்டுடைய முழுமையான பார்வை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? பொதுவாக பட்ஜெட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நேற்று எக்கனாமிக் சர்வேல ஒரு முக்கியமான ஒரு பேஜ், எல்லாரும் கவனிக்க வேண்டிய பேஜ், என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, குளோபல் ஷேர் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியாவுடைய பங்கு 2.8 அண்ட் சைனாவுடைய பங்கு 28.8. ஸோ நாம் போக வேண்டிய தூரம் மிக தொலைவில் இருக்கிறது. அதற்கான ஸ்டெப்ஸ் இந்த பட்ஜெட்டில் சில விஷயங்களை எடுத்திருக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சர்வேல 2-3 விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஒன்று இந்த ரெகுலேட்டரி கம்ப்ளையன்சஸ் நிறையா தொழில் செய்பவர்களை பாதிக்கிறது. பொதுவாக ரெகுலேட்டரி கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தளவு நிறைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அரசாங்கங்கள் பண்ணுகிறது. அதனால் அதையெல்லாம் குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின சில அறிவிப்புகள் வந்திருக்கிறது. குறிப்பாக பட்ஜெட் டாக்குமெண்ட் முழுமையாக படித்து விட்டு கருத்து சொல்கிறோம். பட் அந்த ரிஃபார்ம் அஜெண்டாவில் ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பற்றின ஒரு டைரக்ஷனலி பாசிட்டிவ் டோன் இந்த பட்ஜெட்டில் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்பர் 1, இண்டஸ்ட்ரி பவர் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருந்தாங்க. இப்போது எங்களுடைய துறையை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு $37 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் டெக்ஸ்டைல் செக்டரில். டொமஸ்டிக் கன்சம்ஷன் $100 பில்லியன் இருக்குது. எங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு சவால் இருந்தது. ரா மெட்டீரியல் செக்யூரிட்டி என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் எந்த துறையாக இருந்தாலும்.
டெக்ஸ்டைலில் என்ன ஆச்சுன்னா நம்ம காட்டன் கல்டிவேஷனில் காட்டன் ப்ரொடக்ஷன் அவுட்புட்டில் வந்து ஒரு ஸ்டாக்னன்சி வர ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகின்றன. உதாரணமாக ஒரு ஹெக்டேருக்கு 450 to 500 கிலோ மட்டுமே இந்தியா விளைவிக்கிறது. ஆனால் பல நாடுகள் 1000 to 1000 கிலோ என்ற அளவை தாண்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவாக எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தது. இதனால் வந்து துறையின் வளர்ச்சியும் தடைபட்டு கொண்டிருந்தது. இன்றைய பட்ஜெட்டில் ஒரு காட்டன் ப்ரொடக்டிவிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் பவுண்ட் மேனரில் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள இந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ரா மெட்டீரியல் வந்து அபண்டண்ட்டாக இருந்தால் காஸ்ட் காம்படிட்டிவ்னா நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் லாஸ்ட் மெனி இயர்ஸாக என்ன நடந்ததுன்னா, ப்ரொடக்டிவிட்டி இல்லாததுனால ஆர்டிஃபிஷியலாக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்ததுனால இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் விட இந்தியன் காட்டன் ப்ரைஸஸ் அதிகமாக